कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य
रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरस्य महदावय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर परकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि ब्रह्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्योरध्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोन्दम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्गि सिद्धौषधम् गोरा गौग दवाग्नि संजय घनग संसार मेघानिलग साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுவிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் சூழ் அனந்தபுர நகர் எந்தைக்கு
சாந்தொடு விளக்கம் தூமம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லார்கள் அந்தமில் புகழினாரே. முடிவே இல்லாதபடி ஒரு கீர்த்தியை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படணும். லோகத்துல யாருக்கும் அபகீர்த்தி பிடிக்கிறது இல்லை, அபஜயம் பிடிக்கிறது இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். குற்றமில்லாத ஒரு கீர்த்தி வேணும். எதுலையுமே தோற்கப்படாது, யாரிடத்திலையும் தோற்கப்படாது, எந்த விஷயத்திலையும் தோற்கப்படாது, எந்த சமயத்திலையும் தோற்கப்படாதுன்றதுதான் எல்லாருடைய ஆசை. ஸ்திரீகள் எவ்வளவு மோசமா அதிகம் பண்ணாலும் சமையல் பண்ணாலும் நன்னா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பார். புருஷா தன் குடும்பத்தை ஒழுங்காவே கவனிக்கவே இல்லைன்னா கூட நீங்க தான் ரொம்ப தூரம் குடும்பத்தை கவனிக்கிறேன்னு சொல்றேன்னு ஆசை சொல்லணும்னு எதிர்பார்ப்பார். குழந்தைகள் எல்லாம் எவ்வளவுதான் மோசமா படிச்சாலும் நன்னா படிக்கிறதாகாது அப்படின்னு அப்பா அம்மா தடவை கொடுத்தா குழந்தைகளுக்கு சந்தோஷம். வேலைக்காரர்களுக்கு அவ ஒண்ணுமே ஒழுங்கா வேலை பண்ணா கூட ஜோர வேலை பண்றியே அப்படின்னு கொண்டாடணும்னு ஆசை. எல்லாருக்குமே இதுதான் சுபாவம். கீர்த்தி தான் பிடிச்சிருக்கு. யாருக்கும் அபகீர்த்தி பிடிக்க மாட்டேங்கிறது, அபஜயம் பிடிக்க மாட்டேங்கிறது, அகீர்த்தி பிடிக்க மாட்டேங்கிறது. ஆனா அந்த கீர்த்திய நல்ல புத்தி சாதுரியத்தால சம்பாதிக்க முடியுமானா இல்லையா? ரொம்ப அழகா சொல்ற சுவாமி நம்மாழ்வார். ஆச்சரியமா நிறைய பணம் இருந்தா கீர்த்தி கிடைச்சிருமானா முன்னாடி சொல்லுவார், நீ ரொம்ப நன்னா இருக்கல, உங்களை போல கொலை வள்ளுவர் கிடையாது, நீர் தான் கர்ணன் எல்லாம் சொல்லுவார். பின்னாடி போயிட்டு ரொம்ப ஏமாத்துறா அப்படின்னு சொல்லுவார். முன்னாடி ஒரு மாதிரி பேசுவா, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவா. லோகத்தை பார்க்கலாம், தனத்துக்காக என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பேசுறார். அழகா இருக்கும்னா சரீரத்துக்கு தான் அங்க பிராதானியம், நம்முடைய ஆத்மாவுக்கும் குணங்களுக்கும் அங்க பிராதானியம். அதனால இதனாலதான் ஒன்றும் கீர்த்தியை சம்பாதிக்க முடியாது. அப்ப லோகத்தை கீர்த்தியை சம்பாதிக்கணும்னா ஒரு வழி இருக்கான். என்னடா வழினா அர்ஜுனனோட வழி. அர்ஜுனன் என்னடா பண்ணான்னா கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொல்றபடி பண்றேன்டா கண்ணான்னு சொல்லிட்டு கண்ணன் இஷ்டப்படி ஒரு யுத்தம் பண்ணா இல்லையா, அதுதான் கீர்த்தியை சம்பாதிக்கிறதுக்கான காரியம். அதுதான் காரணம், அதுதான் கீர்த்தி. பகவான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டே இருக்கான் கீர்த்தி. எந்த வேலையில இருந்தாலும் என்ன ஸ்திதியில இருந்தாலும் பிராமணாலோ அப்ராமணாலோ அதெல்லாம் பிராதானியமே. இன்னைக்கு பிரகலாதனை கொண்டாடி இருக்கும். ஏன்னு கேட்டா பகவான் இஷ்டப்படி ஒரு ஜீவிதம் நடத்திட்டான், அதனாலே அவனுக்கு ஒரு கீர்த்தி. துருவன் கோபிகைகளாலதான் நம்ம அகீர்த்தியா பேசுறது கூட கிடையாது. மீரா, ஆண்டாள், பெரியாழ்வார், மகாராஜா சுவாதி திருநாள், சுவாமி நம்மாழ்வார், சத்ரபதி சிவாஜி, சுக்ரீவ மகாராஜா, ஆஞ்சநேய மூர்த்தி, ஏன்னு கேட்டா அவெல்லாம் பகவான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டார். அதுதான் ரகசியமாகத்தான் சுவாமி அம்மாழ்வார் சொல்றார், மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாளும். மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன நாள். மாதவான்னு பகவானுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வினைகள்ல அதுவே நொந்து போய் அச்சோ என்னால முடியல டயர்டாகி அதுவா போயிடுமா. மாய்ந்து அரும் வினைகள் தாமே. சாதாரண பிராரப்தத்தை போக்கடிக்கிறது நம்ம பிரயோகப்பட வேண்டியிருக்கு. நாம சுகம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எவ்வளவோ விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பிரயோகம் தான் சாதிக்க முடியுமான முடியாது. ஆனா மாதவா மாதவா மாதவான்னு இந்த ஜபம் என்னடா பண்ணணும்னா வினைகளை தானாகவே நொந்து போய் தானே அழியும்படியா பண்ணிடுமா. மாய்ந்து அரும் வினைகள் தானே. எப்படி காலம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், யாரிடத்துலயும் கேட்கறது இல்லை. அதுபோல நம்முடைய வினைகள் எல்லாம் தானாவே அழிஞ்சு போயிடுமா. மாய்ந்தரும் வினைகள் தானே மாதவா என்னாலும். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுரம் நகரந்தைக்கு ஏய்ந்த பொன்மதில். பத்மநாபர் சொர்ணமா இருக்கான்னு சொன்ன நம்மாழ்வார் சொல்றாரு. பார்த்துட்டு பத்மநாபருடைய கோவில் பிரகாரமே தங்க மதில்களா, ஸ்வர்ண மதிலா, எல்லாம் ஸ்வர்ணத்தினால அலங்காரம் பண்ணிருக்காளா. இன்னைக்குதான் நமக்கு ஸ்வர்ணம் இல்லை. அந்த காலத்துல மதில் பிரகாரம் வரைக்கும் ஸ்வர்ணத்துல இருந்துதான் பத்மநாபருடைய கோவில். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகரியந்தைக்கு. அதனால பொன்மதில்களால சூழப்பெற்றதான இந்த திருவனந்தபுரத்தில் இருக்கும்படியான எந்தைன்னா என்னுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கு. சாந்தொடு விளக்கம் தூமம், நல்ல அரைச்ச சந்தனம், ஆச்சரியமான விளக்கு, அற்புதமான தூபம். சாந்தொடு விளக்கம் தூமம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு. ஆச்சரியமான தாமரை பூக்கள் எல்லாம் எடுத்துண்டு ஜோரா ஆய்ந்து கொண்டு ஏத்த அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தமில் புகழினாரே. ஆய்ந்து கொண்டு ஏற்றுவார் அந்தமில் புகழினாரே.
இந்த பத்மநாபருக்கு ஒரு தாமரை பூவையோ கொஞ்சம் சந்தனத்தையோ எதையோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுடைய பாவங்கள்லாம் தானா அருந்துபடும் மாதவான் நாமத்தை சொல்ல கூடவே அவளுக்கெல்லாம் ஆச்சரியமான ஒரு கீர்த்தி நிச்சயமா உண்டு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्दा ஆச்சரியம். இந்த பத்மநாபருக்கு ஒரு விளக்கையோ சந்தனத்தையோ ஒரு தூபத்தையோ தாமரபுஷ்பத்தையோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தமில் புகழினாரே. சாந்துடு விளக்கம் தூமம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லார்கள் அந்தமில் புகழினாரே. முடிவில்லாத கீர்த்தி அவளுக்கு. எப்படியாப்பா முடிவில்லாத கீர்த்தி கிடைக்கும் அப்படின்னு அவள்லாம் ஆச்சரியமா பகவானுக்கு பிடிச்சவாளா ஆயிடுறாளா. பகவானுக்கு பிடிச்சவாளுக்கு
ஒரு நாளும் அகீர்த்தி அப்படின்றது கிடையாது. சரி, வெறும் அவ்வளவுதானா, வெறும் புகழ் மட்டும் தானா அப்படின்னா ஆச்சரியமா மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாப சதகத்திலே சொல்றார், யதீஹ பக்தி தவ பாத பத்மே ஸ்திரா ஜனாநாம் அகிலார்த்தி ஹந்திரி. ஹே பத்மநாபா, உன்னுடைய சரணாரவிந்தத்துல ஸ்திரமான திருடமான ஒரு பக்தி இருந்துடுத்தனா. யதீஹ பக்தி தவ பாத பத்மே, உடைய திருவடி தாவர்கள் ஒரு திருடமான பக்தி இருந்துடுத்தனா போதும். சரி, என்ன கிடைக்கும்? யதீஹ பக்தி தவ பாத பத்மே ஸ்திரா ஜனாநாம் அகிலார்த்தி ஹந்திரி. அகில ஆர்த்தி ஹந்திரி, ஜனங்களுடைய சகல விதமான துக்கமும் நாசமாகும். எல்லா விதமான துக்கமும், சரீர துக்கம், அதான் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், தாபத்ரயம். கேரண்டியா சொல்ற மகாராஜா சுவாதித்தா. ஸ்திரா ஜனானாம் அகிலார்த்தி ஹந்திரி, எல்லா துன்பமும் ஒரு கஷ்டம் இல்லை. அதாவது என்னன்னா, பத்மநாப சரணாரந்தத்தையே யார் நினைச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. சத்தியம் அதுதான். ஒருவேளை இன்னைக்காவது மனசுல ஏதோ மனக்லேசம், மனக்குழப்பம், மனசஞ்சலம் அப்படின்னா அன்னைக்கு பத்மநாப சரணாரந்தத்துல திருடமான பக்தி இல்லைன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கணும்? எப்பெல்லாம் மனசுல ஒரு கிளேசம் வந்துடுத்தோ, மனசுல ஒரு துக்கம் வந்துடுத்தோ, மனசுல ஒரு சம்சயம் வந்துடுத்தோ, அப்பொழுதெல்லாம் நன்னா புரிஞ்சுக்கோங்க, பத்மநாப சரணாரந்தத்துல திருட பக்தி இல்லை. யதீஹ பக்தி ஸ்தவபார பத்மே ஜனானாம் ஸ்திரா ஜனானாம் அகிலார்த்தி ஹந்திரி ததேவ. ரொம்ப அழகா சொல்றாங்க, ததேவ பவேத் முக்திரஹோ கரஸ்த. சரி, துக்கம் மட்டும்தான் போகுமான்னா இல்லையா, அந்த திருடமே அவளுக்கு மோட்சம் வரைக்கும் கொடுத்துருமா. மோட்சம் வரைக்கும் கொடுத்துரும். மோட்சம் வரைக்கும் கொடுத்துரும் அப்படின்னா தர்மார்த்த காமாக கிமு வர்ணனீயாக. அப்ப தர்மம், அர்த்தம், காமம்னு மற்றதெல்லாம் கிடைக்கும்னு வர்ணிக்கணுமோ அப்படின்னு சொல்ல. மோட்சத்தையே பத்மநாபர் தருவார். அதோட திருடமான பக்தி இருந்தா துன்பமெல்லாம் நாசமாடும். அதே பக்தி நல்லா திருடமா எடுத்துன்னா மோட்சம் கிடைச்சிடும். மோட்சமே கிடைக்கணும். அப்ப தர்மார்த்த காமம் என்ன ஆகும்னு கேட்கணுமா, வர்ணிக்கணுமா? அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. பாயசம் இருக்கு, நல்லா வெள்ளமெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா திதிக்குமா அப்படின்னு கேட்க அவசியம் இருக்கா? நல்லா சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு பால் கொடுக்கணும், பால் பாயசம் பண்ணிருக்கோம் அப்படின்னா திதிக்குமா? அப்படின்னு சர்க்கரை போட்டு திதிக்காம உப்பு கறிக்குமா? கிடையாது. கன்னிமாங்க என்னைக்காவது திதிக்குமா? சத்தியமா உப்புதான் கறிக்கும். அந்த மாதிரி மோட்சன்ற ஒரு வஸ்துவே பத்மநாபர் தருவார்னா லௌகீகமான தேவை. இன்னைக்கு என்ன தர்மம்? நல்ல வெயில் காலம், வசத்து வழியெல்லாம் சில்லுன்னு காத்து வேணுமா, அதையும் கொடுத்துருவார். அவசர கையில 50 ரூபாய் பணம் இல்லை, அதை கொடுத்தா அதை கொடுத்துருவார். சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கா, சரி பண்ணுவார். தர்மார்த்த காமா, ராத்திரி கரண்ட் போயிடுது, உடனே வந்தா தேவையே பத்மநாபம் டக்குனு கரண்ட் கொடுத்துருவார். ஏன்னா மோட்சம் வரைக்கும் தராது. அவ திருவடியை யார் திருடமான பக்தி வச்சிருக்காளோ அவ தன்னை பார்த்து திருடமான நம்பிக்கை வச்சுட்டாலும் சரி, தந்தோம் மோட்சம் ததாஸ்து அப்படின்றார். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மோட்சமா. சில பேருக்கு சாரூபியம், சில பேருக்கு சாமீபியம், சில பேருக்கு சாயுஜ்யம், சில பேருக்கு சாலோக்கியம். அவளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோட்சத்தை கொடுத்துறாரு. சாரூபியம் அப்படின்னு அவனை போலவே ரூபம். துந்துக்காரிலாம் அப்படிதான் அடைச்சார். சாமீபியம்னா பகவான் பக்கத்து அப்படி இடிச்சுட்டு உட்காரது, ஆனந்தம் அவன் அனுபவிக்கிற. சாலோக்கியம் அவனோட லோகத்துல இருக்க. சாயுஜ்யம் அவனோட இரண்டரை கலந்துடும். நம்ம யாருன்னு தெரியாதபடிக்கு அப்படியே அவனோட கலந்துடும். இந்த மாதிரி மோட்சத்தையே கொடுக்கிறான்னா தர்மார்த்த காமாக கிமு வர்ணனீயாக, வர்ணிக்க வேண்டுமோ? இதுதான் மகாராஜா சுவாதித்திரனால பத்மநாப சதகத்துல சொல்றார். அப்படியா? நசமாவேரா? தர்மம், அர்த்தம், காமம், 4 புருஷார்த்தங்கள், சதுர்வித புருஷார்த்தம் சொல்லுவார். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அர்த்தம்னா தனம், காமம்னா ஆசைப்படுறது, சரீரத்துக்கு வேண்டியது, இதெல்லாம் காமம். மோட்சம்னா எல்லாரும் விடுதலை. எல்லா சதுர்வித புருஷார்த்தமும் சத்தியமா கிடைக்குமா? பகவான் நம்பினா சத்தியமா கிடைக்கும். அவளை நிரூபணம் பண்றதுக்கு தான் பாகவத். பகவான பிடிச்சாச்சுன்னா சதுர்வித புருஷார்த்தம் கேரண்டியா கிடைச்சிடும். பணம் வேணும் கிடைக்கும், நல்ல படிப்பு வேணும் கிடைக்கும், உடம்புக்கு இதமா எதாவது வேணும் கிடைக்கும், சுட சுட காஃபி வேணும் கிடைக்கும், நல்ல வெயில் காய்ச்சல் ஐஸ் வாட்டர் கிடைச்சா அது தேவையில்ல கிடைக்கும். நன்னா தூக்குற ஏசி இருந்தா நல்லா இருக்கு, சிறு சிறு இருந்தாலும் தானா ஏசி பண்ணிடுவார் பகவான். ஒண்ணு வீட்டுல ஏசி போட்டு அப்படி ஊரே ஏசி பண்ணிடுவாங்க நிறைய பைய வச்சு. தர்மார்த்த காமம் எல்லாத்தையும்
பிரபு நடத்துவான், மோட்சத்தையும் அடைஞ்சிடும். அதாவது இக பர சௌக்கியம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கும்பொழுது சௌக்கியம், கிளம்பும் பொழுது சௌக்கியம், இங்கே கிளம்பி போன பிறகு சௌக்கியம். இக பர சௌக்கியம் கேரண்டியா கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும். ஜாதியெல்லாம் பிராதானியம் இல்லை, வயசு பிராதானியம் இல்லை, ரூபம் பிராதானியம் இல்லை, அதுக்காக நல்லவனா கெட்டவனா அந்த பிராதானியம் இல்லை, பாரியை சரியா இருக்காளா சரியாது அதுவும் அவசியம் இல்லை. நம்ம கூட இருக்கிறவா நல்லவாளா கெட்டவாளா, நம்ம பிறந்த குலம் என்ன, பிறந்த ஜாதி என்ன, சாப்பிடுற சாப்பாடு என்ன, சரீரம் ரொம்ப துர்கந்தம் வீசாதா சுகந்தமா இருக்கா, ஒன்றும் பிராதானியம் இல்லை. அவனுடைய திருவடி தாமரைகள்ல திருடமான பக்தி இருந்துடுத்துனா இக பர சௌக்கியம் கேரண்டி. இவெல்லாம் சொல்ல 7 வருஷம் கேரண்டி, 6 மாசம் கேரண்டி, லைஃப் லாங் கேரண்டி நிறைய சொல்லிட்டு இருக்கா லோகத்துல. அந்த மாதிரி ஒரு சொன்னார் இக பர சௌக்கியம் கேரண்டி. எப்படான்னா பகவத் சரணாரந்தத்துல திருடமான பக்தி. அந்த பக்தியை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். அதைத்தான் ஆச்சரியமா சுகபிரம்ம ரிஷி பரிஷத் மகாராஜனுக்கு சொன்னார். ஆச்சரியமா அதைத்தான் சூத பௌராணிக சௌனகால ரிஷிகளுக்கு சொன்னார். அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துலதான் விதுர மைத்ரேய சம்வாதம். விதுரரும் மைத்ரேயரும் பேசிட்டு இருக்கா. அழகா ஆச்சரியமா விஷயங்கள் பேசிட்டு இருக்கா. அதுல ஸ்வயம்புவ மனு சதரூபா அவ மூலமா லோகத்துல மிதுன தர்மத்துல உற்பத்தியான பிரஜைகள் அவளை பத்திய பேச்சு. அவளுக்கு எப்படி பூமி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் யஜ்ஞவராக மூர்த்தியுடைய அவதாரம். யஜ்ஞவராக மூர்த்தியுடைய அவதாரம். சுழல்கள் சிந்திக்கல் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஆச்சரியமா ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னா மாயன் கழலன்றி சூழ்வரோ, சூழல்கள் சிந்திக்கல் மாயன் கழலன்றி சூழ்வரோ. சுவாமி நம்மாழ்வார் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுது, குழப்பம் வந்துடுதுன்னா பகவத் சரணாரந்தத்தை விட்டு வேற எதையான பிரதட்சணம் பண்ணி சிந்தனை பண்ணி அதை ஜெயிக்க முடியுமா? 10 பேர் யாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாலும் அவளை சுத்தி ஒரு 10 பிரதட்சணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்த முடியல, தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதே அப்படின்னா கேட்க போறாளா? இவ்வளவு பைத்தியம்னு சொல்லி சிரிப்பா. 2 வயசு குழந்தை படாதவாறு விடுத்துறது, அம்மாவுக்கு முடியவே இல்லை. கடைசியில் அம்மா ரொம்ப நொந்து போய் ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி குழந்தையுடைய திருடியை சேவிச்சதுனால முடியலை, விட்டுடே அப்படின்னு அழுதான். அது ஐ அம்மா சேவிக்கணும் சிரிக்கும், அவ்வளவுதான். இதேதான் லோகத்தில், இதேதான் லோகத்தில். அதனால சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கழன்றி சூழ்வரோ, அவனுடைய திருவடியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போவாளோ? யாரந்த மாயன், அவரே சொல்றார் யாரந்த மாயன், ஆச்சரியமான மாயன், அதிவிசேஷமான மாயன், லோகத்துக்கு இதம் பண்ற ஒரு மாயன். ஆகப் பெரும்புணல், ஆகப் பெரும்புணல் அழுந்திய ஆச்சரியமான பூமியா. இது பெரிய பிரளயத்துல அப்படி முழுகி போயிடுது. ஆகப் பெரும்புணல் அழுந்திய ஆச்சரியமான அந்த பூமி அப்படி எடுத்துட்டாராம். ஆகப் பெரும்புணல் அழுந்திய புவியை, அந்த பூமி அப்படியே எடுத்தாராம். புவியை தாகப்படாமே நேரம் காலம் கடத்தாம கடகடகடன் எடுத்தார். இரண்யாட்சம் வந்து அந்த பூமி அபகரிக்கிறதுக்கு முன்னாடி தாகப்படாமே காலம் கடத்தாம ஜோரா தான் ஒரு கால் தன்னுடைய கோட்டிடை தன் கோட்டிடைவால் கொண்டான். ஆச்சரியமா தன்னுடைய அப்படி தெத்து பல்ல தூக்கிட்டு வந்தானே, கேளுருவாய் வந்தானே. ஆச்சரியமான யஜ்ஞவராக மூர்த்தி அவதாரம் எடுத்தார். அவனுடைய லீலையை அறிந்தும் உணர்ந்துமே ஆச்சரியமா அந்த யஜ்ஞவராக மூர்த்தியோட வைபவத்தை கேட்ட பிறகு சூழல்கள் சூழ்கள் ரொம்ப சொல்றார். ஆச்சரியமா கஷ்டம் வந்து கொடுத்தான். யஜ்ஞவராக மூர்த்தியோட வைபவத்தை கேட்டவா அவரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போவாளோ? ஆயன் கழன்றி சூழ்வரோ அப்படின்னு தான் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா பாசுரம் சொல்றார். அப்படி அந்த யஜ்ஞவராக மூர்த்தியுடைய வைபவத்திலே தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆதி மனுஷன் ஸ்வயம்புவ மனு, ஆதி மனுஷி சதரூபா. இவா 2 பேரும் மிதுன தர்மத்துல பிரஜா உற்பத்தி பண்றார். பிரம்மதேவர் அனுகிரகம், வராகமூர்த்தியுடைய ஸ்மரணை நன்னா அவரையே ஸ்மரிக்கிற. அவளுக்கு வேற யாரையும் தெரியல பிரத்யக்ஷனா. அவ பிரத்யக்ஷமா பார்த்த மூர்த்தி வராகமூர்த்தி, யஜ்ஞவராக. அவரையே தியானம் பண்றா. சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாமே வராகமூர்த்தி. வராகமூர்த்தி உட்கார்ந்து ஜெய் ஸ்ரீலட்சுமி வராகா அப்படின்றார், எழுந்தா பூ வராகா அப்படின்றார், தடுக்க இருந்தா லட்சுமி வராகா அப்படின்றார். அவளுக்கு தெரிஞ்ச நாம என்ன வராகா 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 வராக நாமமே அவளுக்கு ஓடிட்டு. ஏன்னா அவ பிரத்யக்ஷத்தை அனுபவிச்ச ஒரு மூர்த்தி வராகமூர்த்தி. கோபிகள் மறந்து வராகமூர்த்தி வரவே மாட்டார்.
அவர் என்னதான் அழகா இருக்கட்டும், அவர் தான் பூமி இருக்கட்டும், என்ன ஆச்சு அதனால? சரி பூமியை தூக்கிட்டு வந்தாரா, வேணா ஒரு நாள் அவருக்கு வடை பண்ணி கொடுத்துடலாம், ஒரு அப்பம் பண்ணி கொடுத்துடல, போதும், அவ்வளவுதான், போனா போகுது, எதுக்கு மேல பண்ண முடியாது. கொண்டாடணும் அனுபவிக்கணும், எங்க கிச்சா பையன் வராகமூர்த்தியோட தோல் மேல கை ராசமாயிரம் நன்னா இருக்கும், நன்னா இருக்கு. வராகமூர்த்தி பூமி உத்தாரணம், அவருடைய பலம் அப்படி. கோயில்கள் அது ரசிக்கும். லக்ஷ்மணன் ஆசிரிய மூர்த்திகளா அப்படி பகவான் நிறைய ஸ்திரீகளோட ஒவ்வொரு ஸ்திரீயோட ஒவ்வொரு புருஷனா நின்னா என்ன ராமன் நன்னா இல்லை. ராமன்னா அப்படி காம்பீரியமா சீதையை பக்கத்துல வச்சு மடியில உட்கார வச்சு ஏகபத்தினி வரதான் ஒக்க மாட்ட ஒக்க பாரியன்னா அழகா இருக்கும். அதை விட்டு என்ன பெரிய சும்மா அங்கனா மங்கனா மந்திரே மாதம் கோச்சுன்றார். பிரகலாதன் இது எதுவுமே வேண்டாம். சம்பேன திருஷ்யதே நரஹரி ரூபம் போகுது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய அபிமான மூர்த்தி. அந்த மூர்த்தியில பூர்ணமான மனசு அழப்படும் பொழுது அவளுக்கு மோட்சம் சாதாரணமா கிடைச்சிடும். அவளுக்கு வாழ்க்கை சுகமா இருக்கு. மகாராஜா சுவாதி திருநாளுக்கு எத்தனையோ மூர்த்திகளை பார்த்தாலும் தன்னுடைய பத்மநாபனோட திருடமான பிரியம். கடைசி காலத்துல பத்மநாபனோட தான் இரண்டரை கலந்தார் மகாராஜா சுவாதி திருநாள். அவருடைய ஆத்மா அப்படியே பகவானோட கலந்துடுது. இன்னைக்கும் ஸ்ரீ பத்மநாபனுடைய சந்நிதியில, பத்மநாபனுடைய ரூபத்துல, பத்மநாபனுடைய அந்த திருமேனியில மகாராஜா சுவாதித்தினால் உட்காந்து ஆனந்தமா பக்தி பண்ணிட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்க. அந்த மாதிரி சுவாயம்புவ மனு சதரூபாவா ரெண்டு பேருக்கும் ஆராதனா மூர்த்தி யார் அப்படின்னு கேட்டா யஜ்ஞவராக மூர்த்தி, பூவராகன், ஆச்சரியமான பூவராகன். அவர் பூமியை உத்தாரணம் பண்ணினதுலயே பார்த்துட்டு அதுலயே மனோருக்கு பல சந்தோஷம். அச்சோ, இந்த பூமியில தானே நம்ம வாழ போகிறோம். பிரபுடைய தத்துக்குள்ள அழுக்கு மாதிரி ஒட்டிட்டு இருந்தது. அச்சோ, ஆஹா, அபாடா அப்படின்னு சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் காதல் ராத்திரி படுத்துக்கு போது அழுவார். சதரூபா கேட்பார், என்ன அழுவாரு? இல்ல ஆச்சரியமா வராகமூர்த்தி தூக்கி கொண்டு வந்த பூமியில படுத்துட்டு இருக்கேன், என்ன பாக்கியம், என்னைக்கு அழுதுருப்போம் சொல்லுங்க. ஒரு நாளா தர சுடுறது, பாய் போடலாம், மெத்த போடலாம், ஒரு பெட்ஷீட் விரிக்கலாம், தர சில்லுன்னு இருக்கு, இதேதான் சொல்லுங்க. ஒரு நாள் கூட யஜ்ஞவராகமூர்த்தி உத்தாரணம் பண்ண பூமின்னு ஒரு ஸ்மரணம். இதெல்லாம் ஸ்மரிக்கணும். அதுக்குதான் பாகவதம், பிபத பாகவதம். இனிமே பூமியில தடுக்கி விழுந்தா கூட, குழந்தை கீழே விழுந்தா கூட தர தள்ளி விட்டுதான் அடிப்பே சொல்லக்கூடாது. பரவாயில்லடா, வராகமூர்த்தி தூக்கிட்டு வந்த பூமி தான், அவர் சேவிக்க நினைச்சு சேவிச்சுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப குழந்தைகள் தடுக்கி விழுந்தா கூட ஆஹா வராகமூர்த்தி ஸ்மரிச்சுட்டு போயிட்டு இருக்கும். முட்டி வலிக்கிறது, கை வலிக்கிறது, அம்மா அடிக்கிற தரையை அடி அப்படின்னா போச்சு. தரையை அடிக்கலாமா? நமக்கு அருகதை உண்டா? நம்ம பண்ற அட்டகாசத்துக்கு பூமாவே நம்மளை திரும்பி அடிக்கணும், வராகமூர்த்தி அடிக்கணும். நம்ம என்ன தரையை அடி அப்படின்னு பாழா போன பூமின்னு சொல்லவே கூடாது. இது பாழா போன பூமியே கிடையாது, பகவான் உத்தாரணம் பண்ண பூமி. அந்த பூமியில ஆசையும் நமக்கு ஜலம் கிடைக்காது. அந்த பூமியில தான் நித்தியம் மலமூத்திர விசர்ஜனம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியும் பகவத் அனுகிரகம், அப்படியும் தாயார் ஆனந்த சாகர் தரிசனம். அந்த பூமியில வரக்கூடிய புஷ்பங்களெல்லாம் பகவானுக்கு ஹாரமா தொடுத்து போடுறோம். அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய மரம் செடி கொடிகளிலிருந்து வரக்கூடிய வஸ்துக்களை கொண்டுதான் பகவானுக்கு நிவேதனம் பண்றோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோ எல்லாம் பூமியில தானே வருது. எங்க ஆகாது குதிக்கிறது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பூமி தானே. பூமாத்தை அவ்வளவு சிரேஷ்டமான, அதான் பூமிக்கு அவ்வளவு தூரம் மரியாதை. பூமியில தானே சீதா விராடியா ஆவிர்பவிச்சு. அவ பார்த்தாலாம், இவர் எப்ப பார்த்தாலும் பூமி 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 கொண்டாடுறார். அதனால நம்ம பூமியுடைய அந்த கர்ப்பத்திலேருந்து வெளில வந்தாதான் கொஞ்சமாவது பகவான் இடத்த பிரியம் வச்சிருப்பாரு சொல்லி தாயார் சீதையா வந்தார். ஸ்ரீதேவி பூதேவி இடத்துல இருந்து சீதையா ஆவிர்பவிச்சா. அதே பூதேவி நான் திரும்பவும் பூமிக்கு மேல ஆச்சரியமா ஆண்டாளா ஆவிர்பவிச்சா. ஏன்னா இத்தனையும் பரமாத்மா உத்தாரணம் பண்ண ஒரு பூமி, பரமாத்மா உத்தாரணம் பண்ண பூமி. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் விசேஷம் தான். பக்தி பண்றவாய் பச்சைமாம் அதைபோதேனி பவளவாய் கவலச்சங்கன் அச்சுதா அவனர் ஏழே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே. அரங்கமா நகருடான் இப்படிதான் சொல்றார் தொண்டடி. எனக்கு வேண்டாம், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு பூமியில இருந்தா போதும். அதனாலதானே குலசேகரர் ஆச்சரியமா ஜோரா சொல்லிட்டார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. இந்த பூமியில இருக்கிற திருமலையில ஏதான ஒரு வஸ்துவா எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு பாகவத மகாத்மியத்திலே பார்க்கலாம். நாரத பூமி உத்கிருஷ்டமானதுன்னு சொல்லிதான் பூமியில இறங்குறார். என்ன ஆச்சரியம்னா நாரத எல்லா லோகத்தையும் சொல்றார், கடைசியில பூமியில தான் பக்தியை பார்த்தார். நல்லா ஞாபகம், இந்த லோகத்துல இந்த பக்தி இல்லை, வேற எந்த லோகத்தையும் இந்த பக்தி இல்லை. அவர் பூமியை அப்படியே பார்க்கலாம்னு வந்தார். ஆச்சரியமா வந்தார். அப்பதான்
யமுனா நதி தீரத்துல பக்தி தேவியை பார்த்தார். எத்தனையோ லோகத்தை சுத்தி அவருக்கு பக்தி தேவி பிரத்யட்சமா தெரியும். ஞானம் வைராக்கியம் தூங்கிட்டு வயசானவானா இருந்தாலும் பூமியில தான் இருக்கா. இந்திரலோகத்துல ஞான வைராக்கியம் இல்லை. இந்திரலோகம் போய் யாருக்கு ஞான வைராக்கியம் வந்திருக்கு? எங்கேயா ஒரு கதையை காட்டுக்கோ. இந்திரனுக்கே வருது, அப்புறம் தானே அடுத்த வாழ்க்கை வருது. ராஜ்ய பரிபாலனம் பண்றவனுக்கு இல்லை, அவன் பெண்டாட்டி இந்திராணிக்கு இல்லை, அவன் பிள்ளை ஜெயந்தன் ஆகாசுரனா போயிட்டான். அவன் பூமியில வந்தாலும் கொஞ்சமா புத்தி வந்து ஆச்சரியம். அதனால பூமி உத்கிருஷ்டமானது, அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு விசேஷம். பொருவில் ஆச்சரியமா சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். பூமி என்கோ, இந்த பூமியாரே சுயம் பகவான் அப்படின்னு இந்த தூக்கின பூமியை அசந்து போய் பகவான் பார்த்தா நன்னாதான் இருக்கு. தூக்கின மட்டும் போராது, அளந்தும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் திரிவிக்கிரமனா வந்தான். அளந்தா மட்டும் போராது, நடந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் ராமனா அயோத்தியாலேருந்து லங்கை வரைக்கும் நடந்தான். நடந்தா மட்டும் போராது, ஏதாவது ஒரு வேலையாவது பண்ணுவோம்னு சொல்லி மாலையும் வைச்சான் கிருஷ்ணனாவும். அத்தனை சிரேஷ்டம் இந்த பூமி. அந்த பூமி அப்படியே ஸ்மரிக்கிறார் ஒவ்வொரு நாளும். யஜ்ஞவராகமூர்த்தியுடைய கிருபையில தான் அவர் பூமியை ராஜ்ய பரிபாலனம். நாகாரம் சாப்பிட்டா கூட ஆஹா ராகமூர்த்தியுடைய கிருபை. பழைய ஜலத்துல இந்த பூமி இருந்துட்டு இருந்தது. நான் ஏதாவது ஔஷதம் கிடைக்குமா? பூமியில தானே ராமர் பாலம். இந்திரலோகத்துல இருக்கா பகவானோட சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ராமர் பாலம் கட்டினார். நம்ம பூமியில தான் ராமர் பாலம் பாரத தேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். இந்த பூமியில தான் ஆச்சரியமா இமயமலை இருக்கு. இந்த பூமியில தான் கைலாசம் இருக்கு. ஆச்சரியமா அப்படி இமயமலை ஏறி போனா கைலாசம் காண கிடையாது. இந்த பூமியில தான் பத்ரிகாசிரமம் இருக்கு. இந்த பூமியில தான் பத்மநாபர் இருக்கார். இந்த பூமியில தான் குருவாயூரப்பன் இருக்கார். இந்த பூமியில தான் ஸ்ரீனிவாசன் இருக்கார், திருப்பதி பெருமாள். இந்த பூமியில தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி இருக்கார். இந்த பூமியில தான் காவேரி இருக்கு, கங்கா இருக்கு, தாமிரபரணி இருக்கு. இந்த பூமியில தான் சங்குமுகம் கடற்கரை இருக்கு. இந்த பூமியில தான் பத்மநாபர் ஆராட்டுக்கு போறார். இந்த பூமியில தான் பத்மநாபர் வேட்டையாடுறார். இந்த பூமியில தான் லட்சதீப மகோத்சவம். இந்த பூமியில தான் வசந்தோத்சவம். இந்த பூமியில தான் சுவாமி ராமானுஜர், ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இத்தனை பேர் அவதாரம். இந்த பூமியில தான் நாராயணி உற்பத்தி ஆனது, அரங்கேற்றமானது. இந்த பூமியில தான் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். இந்த பூமியில தான் வேதவியாசர் பாகவதம் எழுதினார். இந்த பூமியில உட்கார்ந்து தான் சுகபிரம்ம மகரிஷி பரிஷத் மகாராஜனுக்கு பாகவதமே சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம். இந்த மகாத்மியம் இந்திரலோகத்துக்கு கிடையாது, சந்திரலோகத்துக்கு கிடையாது. அதனாலதான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே. இந்த பூமியில் நிறைய கஷ்டம் இருக்கு. ஏன்னா அது பூமினால கிடையாது, அதாவது பிராரப்தத்தினால. பூமி நல்லதுதான், நல்லா ஞாபகம். பூமி ரொம்ப நன்னா தான் இருக்கு. ஆனா நம்ம பிராரப்தம் படுத்துறது பூமியில இருக்கிறதுனால பாடணும்னு கிடையாது. பிராரப்தம் படுத்துறது அத்தனை விசேஷமான ஒரு பூமி. அந்த பூமியை ராஜ்ய பரிபாலனம் பண்ண முதல் ராஜன் யாருன்னா சுவாயம்பூவன். ஆச்சரியமா அதே தியானத்துல இருக்கா. மிதுன தர்மத்துல குழந்தைகளை பெற்றுக்கிறார். 2 பேரும் சரீர காமத்துகத்தை அனுபவிச்சு குழந்தைய பெற்றுக்கிறார். ஆச்சரியமான தர்மத்தை பண்றார். இந்த உத்தமமான தர்மத்துல அவளுக்கு ஸ்திரீ குழந்தைகள் பிறக்கிறார், புருஷ குழந்தைகள் பிறக்கிறார். ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி, பிரியபிரதன், உத்தான பாதன். இவ 5 பேரும் சுவாயம்பூவமனு சதரூபாவுக்கு மிதுன தர்மத்தினாலே பிறந்த குழந்தை. அதுல தேவஹூதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிரயத்தனப்படுறார் சுவாயம்பூவமனு. சுவாயம்பூவமனு சதரூபா தேவஹூதி எல்லாருமே தியானம் பண்றான், தபசு பண்றான். உத்தமமான ஒரு பர்த்தா கிடைக்கணும். இவருக்கு பிறகக்கூடிய குழந்தையும் நல்லவனா இருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், வம்சமே நன்னா இருக்கணும். நல்ல குலம்னு எதுக்கு சொல்றோம்னா பிராமண குலம்னு அர்த்தம் கிடையாது. நல்ல குலம்னா வம்சத்துல இருக்கிறவாளும் பக்தி பண்ணவாளா இருக்கணும், பகவான் இடத்துல பிரியம் கொண்டவாளா இருக்கணும். அதுதான் குலத்துக்கு அதிகாரம். பிராமண குலம் வசத்தின்னு யாரையும் சொல்லிட முடியாது. இவா சூத்திர குலம் கேவலம்னு சொல்ல முடியாது. சுவாமி நம்மாழ்வார்லாம் சுத்த ஜாதியிலே தான் அவர் பிரிச்சார், உற்பத்தி ஆனார், அதுலதான் பிறந்தார். அதனால என்னாச்சு, அவருக்கு ஏதாவது மகிமை குறைஞ்சு போயிடுது? ஒன்றும் கிடையாது. அந்த குலம் கோதம் எல்லாம் அவ கர்மாவை கொடுத்து பக்தியை கொடுத்துதான் அமையும். அதனால இவ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா, வராகரையே தியானம் பண்றார். உங்களுக்கு தான் நல்ல மாப்பிள்ளை தெரியும், ஏன்னா பூமி அவ்வளவுதான் தூக்கிட்டு வந்தார். அதனால பூமியில இதெல்லாம் நல்லது, யாரெல்லாம் நல்லதா, யாரெல்லாம் கெட்டதான்னு யாருக்கு சர்வே ஒழுங்கா தெரியும்னா யஜ்ஞவராக மூர்த்திக்கு தான் தெரியும். பூமியில எப்ப பூகம்பம் வரப்போறது, பூமியில எப்ப சுனாமி வரப்போறது, பூமியில எப்ப வெயில் அடிக்க போறது, எவ்வளவு மழை பெய்ய போறதுன்னு பெரிய சயின்ஸ் சேட்டலைட் எல்லாம் தெரியும். யஜ்ஞவராக மூர்த்தி ஒருத்தருக்கு தான் நல்லா தெரியும். இவன் நல்லவனா கெட்டவனா யஜ்ஞவராக மூர்த்தியை கேட்டு அவர் தான் கரெக்டா சொல்லுவாங்க. கெட்டவன் ஒருத்தரை பத்தி பயோடேட்டா வரணும், ஜாதகம் வரணும் அப்படின்னா யஜ்ஞவராக மூர்த்தி தான் சரியா சொல்லணும். அதனால சுவாயம்பூவமனு சதரூபா. ஆச்சரியமா
தேவஹூதி எல்லாருமே யஜ்ய வராகமூர்த்தியே தியானம் பண்றார். அழகா தியானம் பண்றா. அவளுக்காகவே நாரத மகரிஷி பகவான் அனுப்பியாச்சு. கர்தவன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்லிட்டார் மகரிஷி. பிரம்மாவுடைய சரீரத்திலிருந்து ஒரு 11-13 ரிஷிகள்லாம் ஆவிர்வச்சு. அதுல கர்தம பிரஜாபதியும் ஒருத்தர். யாரெல்லாம் பிரஜைகளை உற்பத்தி பண்ணாலோ அவள்லாம் பிரஜாபதி. ஜனங்கள்ல யார் அதிபதியோ அவளை ஜனாதிபதி. யார் பூமண்டலத்தை அழகா பரிபாலனம் பண்றானோ அவன் பூபதி. எவன் ஸ்ரீயான ஸ்ரீதேவிக்கு பதியோ அவன் ஸ்ரீஹபதி. அப்படிதான் ஸ்ரீபதி பூபதி இதான் அர்த்தம். அந்த மாதிரி இவர் பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் பதி. பதின்னா எஜமானன், நிர்வாகம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். அந்த மாதிரி கர்தம பிரஜாபதின்னு ஒருத்தர். அவர் உத்தரமான சத்குழந்தைகளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தகுந்த பாரியை வேணும்னு தபசு பண்ணிட்டு இருக்கார் பிரம்மாவர்த்தம்னு ஒரு இடத்துல. அதனால நீங்க எல்லாம் அவரை போய் பாருங்க, நிச்சயமா உங்க பொண்ணை ஏற்றுமா அப்படின்னு நாரத மகரிஷி விஷயத்தை சொல்லிட்டார். உடனே பரம சந்தோஷமா இதா கிளம்புற. அதுக்கு முன்னாடியே பகவான் சங்கு சக்கர கதாபத்மவாணியாக கருடாரூடனாக கருடர் மேல ஆவிர்பவிச்சு அழகா கர்தமருக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி உன்னை தேடிண்டு பொண்ணாதிகாரா வருவான். நீ தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு ஏதா மாதிரி சீலம் குலம் குணம் எல்லாம் இருக்கா மாதிரி ஒன்ன படுத்தாதபடிக்கு உன் தர்மத்துக்கு கூட சகாயம் பண்ணும்படியான ஒரு பாரியையை நான் பார்த்து வச்சிருக்கேன். உன் வேலை என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு உத்தமமான தர்மத்தை நடத்துறது தான், வேற ஒன்றும் வேலை இல்லை. அப்பா அம்மாக்கள்லாம் பிரார்த்திச்சுட்டா போதும். மாப்பிள்ளையை உற்பத்தி பண்ண முடியுமா? நிறைய மருமகளை உற்பத்தி பண்ண முடியுமா? பகவானா அவ பிராரம்பத்துக்கு தகுந்த மாதிரி பக்திக்கு தகுந்த மாதிரி ஆச்சரியமா ஏற்கனவே உற்பத்தி பண்ணி அவளை காப்பாத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்திதியில கல்யாணம் நமக்கு எங்கேயாவது தெரியுமா? நம்மாத்து குழந்தைக்கு யார் மாப்பிள்ளை நமக்கு தெரியுமா? இல்ல நம்மாத்து பிள்ளைக்கு யார் பொண்ணா வரப்போறா பெண்டாட்டியா வரப்போறான்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. பகவானுக்கு தான் தெரியும். பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானுக்கு தான் யாருக்கும் தெரியாது. அதனால பகவான் கர்த்தவரிடத்தை சொல்லிட்டான், நீ அழகா அவரோட சேர்ந்துட்டு கிரகஸ்த தர்மத்தை அவலம்பிச்சு நல்லபடியா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சுவாயம்புவ மனு சதரூபாவோட தேவபூதி அழிச்சுட்டு ஒரு பகவான் சொல்லிட்டான், உன் பொண்ணு உனக்கு ஏத்த பொண்ணை நான் பார்த்து வச்சிருக்கேன். அவள் தான் நீ கொண்டாட்டியா ஸ்வீகரிக்கணும், பாணி கிரகணம் பண்ணிக்கணும், அவளோட ஒரு குடும்ப தர்மத்தை நடத்து அப்படி எல்லாம் சொல்லி பிரஜா உற்பத்தி பண்ணுன்னா எல்லாம் கேடுன்னு இருக்கா. அப்படின்னு மூச்சு விட்டார். என்ன ஆச்சு? நான் ரொம்ப அழகா இருக்கேன், இப்படியே உங்களை பார்த்துட்டு இருந்தா நன்னா இருக்கு, அதுக்கு என்ன கவலைப்படாத, உனக்கே நான் குழந்தையா பிறக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ண பகவான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவானுடைய அந்தர்தானமான கர்தமர் பகவானுடைய ரூபலாவணித்தையே ஸ்மரிச்சுருக்க. கர்தமர் பார்த்தது சத்துர்முக ஆச்சரியமா சத்துர்புஜதாரி. இவா ஸ்மரிக்கிறதோ யஜ்ஞவராக மூர்த்தி. ஆனாலும் அழகா ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர் தானே, ஒரு வித்தியாசம் கிடையாது. இவாளுக்கு யஜ்ஞவராக மூர்த்தி பிரத்யக்ஷம், அவருக்கு சதுர்புஜதாரி குருவாயூரப்பன் பிரத்யக்ஷம். ஆச்சரியமா காத்துன்னு இருக்கார். பெண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லா சீர் சனத்தை எல்லாம் எடுத்துண்டு ஜோரா சுவாயம்புவ மனு சதரூபா தேவகூதி அழிச்சுண்டு சில பந்துக்கள் எல்லாம் கூட்டுண்டு நேரம் எங்க இருக்காரோ அந்த காட்டுக்கு போறான். சரி பொண்ணாத்துக்கார வருவாள், அழகா டீ கா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அவர் பாட்டுக்கு அதே மரவுடி, அதே ஜட, அதே பெரிய தாடி அப்படியே தான் இருக்க. பொண்ணாத்துக்கார வர நம்மளை பார்த்தோன்னே ஓகே சொல்லணுமே, பொண்ணுங்க நம்மளை பார்த்தோன்னே பிடிக்கும் அலங்காரம். இந்த ஸ்திதியில பிடிச்சிருந்தா பிடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏன்டா கவலைப்படலைன்னா அழக பார்த்து ஒரு கல்யாணம் இல்லை, பெருமை குலத்தையோ கோத்திரத்தையோ பார்த்து ஒரு கல்யாணம் இல்லை, பகவான் தானே சம்பந்தப்பட்டு நடத்துற ஒரு கல்யாணம். அதான் ரொம்ப அழகு. அதுல வேற எதுவுமே பிராதானியம் கிடையாது. எத்தனை ஒன்று போட போறோம், எத்தனை வரதட்சணை, என்ன ஏது, ஒரு பெரிய பேச்சே கிடையாது. ஒன்னே ஒன்று பக்தி பிராதானியம். இப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்க முடியுமா அப்படின்னா கலியுகத்துல எத்தனையோ பெரியவாளுடைய கல்யாணம் இப்படிதான் நடந்திருக்கு. பார்த்தோம்னா திவ்யமான வைபவங்கள்ல பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு லக்ஷ்மி தேவி கல்யாணம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணுபிரியா தேவியோடைய கல்யாணம், ஆச்சரியமா புரந்தரதாசர் பொண்ணு ருக்மிணியோட கல்யாணம். பகவானா பார்த்து நடத்தி வைக்கிறான், பகவானா பார்த்து நடத்தி வைக்கிறான், பகவானா பார்த்து நடத்துறான். ஜெயதேவர் பத்மாவதி கல்யாணம். அப்ப அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டங்கள் அவளுக்கு ஏதோ சின்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்தது.
ஆனா அத்தனையும் பகவான் தானே நிவர்த்தி பண்ணிட்டு. அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, தாம்பத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுல பகவானுடைய லீலையை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் நந்தகோபர் யசோதி கஷ்டம் இல்லையா சொல்லுங்க? பல வருஷம் குழந்தையே இல்லாம இருந்தார். வசுதேவர் தேவகிக்கு சிரமம் வரலையா? பிறந்த குழந்தை எல்லாம் போயிட்டே இருந்தது, கண்ணெதிர்க்கியே செத்து போயிட்டு இருந்தது. இத்தனையும் தாண்டி அவளுக்குள்ள ஒரு பிரியம் அந்யோன்யமா இருந்தது. அதுக்கு பகவான் தானே குழந்தையா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தாவுடைய வாழ்க்கையிலேயே ஏறுமுகம், இறங்கு முகம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம், அகீர்த்தி, கீர்த்தி எல்லாம் உண்டு. ஆனா அத்தனையும் அவ பகவானுடைய லீலையா ஸ்வீகரிக்கிறார், அதனால ஜெயிக்கிறார். சம்சாரிகள் லீலையா கிரகிக்கிறதில்லை, அதனால திரும்பியும் புனரப்பி சரணம் புனரப்பி மரணம்னு சுத்தி இருக்கார். ஆச்சரியம். அவர் பாடு இருக்கார் எப்பொழுதும் போல நாமஜபம், தியானம், தபசு. சுவயம்புவ மனு சதரூபாவ கூட்டுண்டு, தேவகூதியை கூட்டுண்டு கல்யாணம் வேண்டிய சாமானங்கள் எல்லாம் சம்பாதிச்சு எடுத்துட்டு வர்றார். எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அழகா இவருடைய ஆசிரமத்து வாசல்ல வந்து இறங்குறார். தங்கமயமான ரதம். அந்த ரதத்திலேருந்து சுவயம்புவன் அப்படி கையை கூப்பின்னு அப்படி இறங்குறார். இவருடைய ஆசிரம வாசல்ல நிக்கிறார், ஜோரா நிக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தமன் ஆசிரமத்து உள்ளேந்து வெளில வரார். வெளியில பார்த்தா சுவயம்புவன் நிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது பகவத் பக்தாளா பார்க்கிறார். சுவயம்புவனை பார்த்த உடனே கர்த்தவர் கையை கூப்பிக்கிறார். கண்கள்ல ஆனந்த பாஷம் வைக்கிறார். மாமனார் பொண்ணு கொடுக்க போறாரு இல்ல. திருவிடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் சுவாமி அம்மாவார் பாசுரம் இருக்கு. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருடை வண்ணங்கள் காணில் உலகந்தான் என்று துள்ளும் கருவுடை தேவியல்கள் எல்லாம் கண்ணன் கோயிலே என்றும் கண்ணன் கோயிலே என்று கூவும். ஆச்சரியமா சுவாமி அம்மாவார் சொல்றார். பகவத் பக்தியில தடைச்சு கிடக்கிறவர்களுக்கு எதவாதாலும் பகவத் தரிசனமாது. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். ஆச்சரியமான ராஜாக்களை பார்த்தாச்சுன்னா ஸ்வயம் திருமாலாவே அவர் காட்சி தருவார். அது அப்படின்னா ராஜா உண்டான அம்பரீஷ சக்கரவர்த்தி, குலசேகர ஆழ்வார், மகாராஜா சுவாதி திருநாள், சத்ரபதி சிவாஜி, இவெல்லாம் சர்வசேஷமான ராஜா. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். ஆச்சரியமா அதுல அவர் திருமாலே தெரியும். சத்தியம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சத்தியம். பகவான் பக்தியில் இருக்கிறவர்களுக்கு எதவாதாலும் பகவானா தெரியும். திருவுடை மன்னரை காணில் திருவாரை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று கூ. லோகத்தை எத்தனையோ விதமான வண்ணங்கள்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா உலகளந்த பெருமாள் மாதிரி இருக்கான். எப்படின்னா உலகளந்த பெருமாள் கீழேன்னு இப்படி வளரும் பொழுது விதவிதமான வண்ணங்களா ஜொலிச்சுதான். அந்த மாதிரி உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று சொல்லும் கருவுடை தேவையில்களெல்லாம் கண்ணன் கோயில் என்றே கூ. லோகத்து எத்தனையோ கோவில் இருக்கு. அப்படியே நாராயண பக்தியில மயங்கி அதிலே பித்து பிடிச்சவர்களுக்கு எந்த கோவில பார்த்தாலும் நாராயண ஸ்மரணம் வருமா. சிவபெருமான் கோவிலா இருக்கட்டும், ஸ்கந்தனுடைய கோவிலா இருக்கட்டும், கணபதி கோவிலா இருக்கட்டும், இல்லாட்டி பவானி கோவிலா இருக்கட்டும், யாருடைய கோவிலா இருக்கட்டும், கிருஷ்ண பக்தியில மயங்கி ராம பக்தியில மயங்கி கிடக்கிறவர்களுக்கு அது ஒரே பகவானுடைய கோவிலாதான் தெரியும். இங்க உள்ள இருக்கிற மூர்த்தி கூட ஸ்வயம் அவனுடைய மூர்த்தியா தான் தெரியும். சைதன்ய மகாபிரபுக்கு சிவபெருமான் கோவில் போனா கூட கிருஷ்ண ஸ்மரணம் தான் வரும். ஒருவேளை பவானி கோவில் போயாச்சுன்னா கூட அங்க கூட ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிக்கணும். வேற வரவே வராது. அந்த ஒரு பாவ சுத்தி
தியாகராஜருக்கு கிருஷ்ணன் கோவில் போனவர் ஹரே ராமா அப்படின்னு தான் வரும். கிருஷ்ண தியானம் பண்றதா இங்க ராமர் கோவில் பிரதர்ஷனம் பண்ற டக்குனு கீழே விழுந்துட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அவளுக்கு ஹரே ராமா வராது. சத்தியம், அவளுக்கு அதுதான் ஸ்வபாவம். அந்த மாதிரி கருவுடை தேவையில்கள் எல்லாம் கண்ணன் கோயிலே என்று அப்படி ஒரு பாவமா, அந்த பாவத்துல கருத்தமர் இருக்கார். அதுலயும் ஆச்சரியமா இந்த சுவாயம்பூவம் ராஜாவை பார்த்தா அவர் ஹிருதயத்துல அப்படியே யஜ்ஞவராக மூர்த்தி பிரத்யட்சமா தெரியும். அப்படின்னா தெரியுமான்னா பக்தாவுக்கு நன்னா தெரியும். ஒரு பக்தாவுக்கு இன்னொரு பக்தாவுடைய ஹிருதயம் நன்னா தெரியும். பரஸ்பரம் அப்படியே பிரத்யட்சத்தை அனுபவிச்சுடுவார். நாமதேவர் ஞானேஸ்வரவாள்லாம் பார்த்தா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற பாண்டரங்களை பார்த்து அப்படி ஆலிங்கனம் பண்ணிப்பார். உங்க பாண்டரன் அழகா இருக்கானே, இல்ல இல்ல உங்க பாண்டரன் தான் அழகா இருக்கான், இல்ல இல்ல என் பாண்டரன் கொஞ்சம் அப்படி இருக்கா, உங்க பாண்டரன் குழந்தை மாதிரி இருக்கான்னு ஞானேஸ்வரர் நாமதேவருடைய பாண்டரங்களை பார்த்துட்டு நாமதேவர் சொல்ல என் பாண்டரன் ரொம்ப குழந்தை, உங்க பாண்டரன் மெச்சூர்டா இருக்கான். ஆனா ஞானேஸ்வரர் யோகி, அதனால அவர் ஹிருதயத்தில் இருக்க பாண்டரன் பெரிய லீலையெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே நின்று இருப்பான். அப்படியே தத்துவம் விசாரம் இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். நாமதேவருக்கு ஹிருதயத்தில் இருக்க பாண்டரன் அது ஆடும் ஓடும் குதிக்கும் ஆடும் அப்படின்னு எல்லாம் பண்ணும். அது நாமதேவருடைய பாண்டரங்கன். அதே பாண்டரங்கன் ஜனாபாய் ஹிருதயத்தை பார்க்கணும். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதம் புடவை பிடிச்சு இழுக்கும் அப்படி மறக்கும். இந்த ஸ்திரீகளிடத்த காம்பீரியம் காற்ற ஒரு புருஷ பாண்டரங்கன் ஜனாபாய் ஹிருதயத்தை. அது அழகு. இதெல்லாம் அனுபவிக்கிற நிறைய இருக்கு. அவாவா பாண்டரங்கன் ஒரு அழகு, அடுத்தவாளுடைய பாண்டரங்கன் ஒரு அழகு. சத்தியம், அதை அனுபவிக்கணும். அதுதான் பரமானந்தம், அதுதான் பரமானந்தம். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் பாகம். நல்லா புரிஞ்சுடுது. சுகமா இருக்கும், சுகமா இருக்கும். எல்லாருமே பத்மநாபரை பார்க்கிறோம், அவாவா பத்மநாபரை பார்க்கிறோம். அடுத்த நாள் பத்மநாபர் அனுபவிக்கிறது ஓ நல்லா தான் இருக்கு இல்லையா அப்படின்னு தோணுது. நம்ம பார்க்கிற பத்மநாபரை அடுத்த நாள் அனுபவிக்கிற பத்மநாபர் அவர் விசேஷமா தானே தெரியாது. அது பத்மநாபருடைய பலம். அந்த மாதிரி இவர் சுவாயம்பூவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய யஜ்ஞராகமூர்த்தியை ஸ்மரிக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் சுவாயம்பூவனு இவர் ஹிருதயத்தில் இருக்கிற சங்கு சக்கர கதாபத்மபாணியா இருக்கிற ஹரிவர்தர் ஆஹா நன்னா இருக்காரு, யஜ்ஞராகமூர்த்தியோட அழகா இருக்காரு அப்படி இவர் பார்க்கிறார். உடனே இவர் ஹிருதயத்தில் யஜ்ஞராய் நான் தாண்டா அழகன் அப்படின்னு சொன்னார். உடனே சுவாயம்பூவனு சொல்றார் நீர் அழகன் தான் இருந்தாலும் அதுவும் நன்னா தான் இருக்கு. இதோ நானே சங்கு சக்கர கதாபத்மம் வச்சுக்கிறேன்னு உடனே வராகமூர்த்தி ஹிருதயத்திற்கு சங்கு சக்கர கதாபத்மத்தை வச்சு காமிச்சார். நல்லா இருக்கேனா, நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த மூர்த்தி கொஞ்சம் அழகாத்தான் இருக்கு அப்படின்னு. இப்படி ரெண்டு பேரும் பரஸ்பரம் அனுபவிக்கிறார். இவர் அழகா அந்த சுவாயம்பூவனை கொண்டாடுறார். நீங்கள்லாம் பகவானுடைய அம்சவதாரம். ஏன்னா ஜெகத்தை பரிபாலனம் என்ற ஜெகத்து பகவானுடைய சக்தி, பகவானுடைய கால்பங்க சக்தியில தான் அந்த பிரகிருதி இருக்கு. அதுல ஒரு துளி இந்த பூமி. இந்த பூமியை நீங்க பரிபாலனம் பண்றேன்னா பகவானுக்கு நீங்க பிரியமா இருக்கிறதுனால தானே பரிபாலனம் பண்ற. அதனால துஷ்ட ராஜாக்கள்லாம் பகவானுக்கு பிடிச்சவா அர்த்தம் இல்லை. லோகத்தை ராஜ பரிபாலனம் பண்றதா எல்லாம் பகவத் அம்சம் அர்த்தம் இல்லை. கம்சன் இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் இவாளெல்லாம் கூட ராஜ பரிபாலனம் பண்ணா. அதனால இவாள பகவத் அம்சம்னு அர்த்தம். பிரஜைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றவாதான் பகவானுடைய அம்சம். அதனால உங்களை மாதிரி ராஜாக்கள்லாம் இருக்கிறதுனாலதான் துஷ்டர்கள்லாம் தண்டனைக்கு பயப்படுறா. சாமதான பேத தண்டம் அழகா சமாதானமா சொல்றது, அவளுக்கு எல்லாம் தானத்தை கொடுத்து இனிமேல் ஒழுங்காருன்னு சொல்றது, சமயத்துல அவளுக்குள்ள அந்த பேதத்தை உற்பத்தி பண்றது, எதுக்கும் அடங்கலையா உடனே தண்டம் 4 போடு போடுறது. இதுக்குதான் கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்டே போடுறவங்களுக்கு கூட சப்போர்ட் இருந்தா கவர்மெண்ட் இல்லை, அது ரவுடி ராஜ்யம். லோகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. பிரஜா ராஜ்யம் ஒண்ணு நடக்கிறது கிடையாது. ஆச்சரியா பிரஜைகளுக்கு சுகம் தருப்படியான ராஜ்யத்தை யாரோ சில ராஜாக்கள் தான் பண்ணா. கலியுகத்தில் அதெல்லாம் ராஜாக்கள் வேணும்னு பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய தர்மம். ஆச்சரியம், சுவாயம்பூவமனு பிரஜைக்கு ஏற்ற மாதிரி ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். அதனால சுவாயம்பூவமனை கொண்டாடுறார். நீங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னா நாங்கெல்லாம் தியானம் பண்ண முடியாது, ஆச்சரியமா தபசு பண்ண முடியாது. நீங்க ராஜ்யங்கள்லாம் ஒழுங்கா பண்றதுனால எல்லாரும் காரியத்தை ஒழுங்கா பண்றா, சுதந்திரத்தை பண்றா, அதனாலே எங்களுக்கு அன்னம் கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்கிறது. அவாவா ஒழுங்கா நிம்மதியா ராத்திரி தூங்கிட்டு இருக்கோம். அதனால உங்களை மாதிரி ராஜாக்கள்லாம் ஸ்வயம் பகவத் அவதாரம் அப்படின்னு இவர் கொண்டாடுறார். இதெல்லாம் கேட்டா சுவாயம்பூவனை கையை கூப்பிண்டார். நாங்க எப்படி ராசி பரிபாலனம் பண்ற எங்க பலத்திலே சத்தியமா கிடையாது. உங்களை போன்ற பெரியவாள தபசு பண்றார். உங்களை மாதிரி உத்தமமான பிராமணாலாம் லோக க்ஷேமார்த்தமா தியானம் பண்றேன், தபசு பண்றேன், பூஜை பண்றேன், மந்திரம் ஜபிக்கிறேன், யஜ்யம் பண்றேன். அந்த பலம் எங்களுக்கு கூட வந்து சேர்றது. அந்த பலத்திலே நாங்க லோக பரிபாலனம் பண்றோம். சத்தியம்.
பிராமணருடைய பிரார்த்தனைகள் நிறைய வேத மந்திரங்கள்லாம் பார்த்தா லோக க்ஷேமார்த்தமான பிரார்த்தனை நிறைய ஊடுருவி கிடக்கு, நிறைய உண்டு. லோகாசமஸ்தா சுகினோ பவந்தூன்னு இருக்கு, எல்லாமே இருக்கு. பார்த்தோம்னா நித்தியம் அக்னிஹோத்திர மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா விவசாயி நன்னா இருக்கட்டும், அவன் குடும்பம் நன்னா இருக்கட்டும், அவன் என்ன அவனுக்கு விளைச்சல் கிடைக்கட்டும், இந்த பிரார்த்தனை எல்லாம் உண்டு. நேரடியா விவசாயத்தை போய் இங்க நின்று பேச மாட்டான். ஆனா அவனுக்குரிய பிரார்த்தனையை நித்தியம் பிராமணன் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். இன்னைக்கு அந்த சாஸ்திரம்லாம் பல பேருக்கு தெரியறதே கிடையாது. பிராமணால தண்டமா இருக்கான்னு சொல்லிருக்கான். உத்தமமான பிராமணால அவ்வளவு அழகா தியானம் பண்ணிருக்கான். ஆச்சரியமா அந்த விவசாயிகள் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். அவ பண்ண பிரார்த்தனையில அன்னைக்கெல்லாம் அன்னத்துக்கு குறவில்லாம இருந்து, மாது பெரியவாள் அன்னத்துக்கு குறவில்லாம இருந்தா அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருந்தா. அந்த மாதிரி சுவாயம்புவமனும் இந்த பிராமணால கொண்டாடுற அப்ப சொல்றார், நீங்க எல்லாம் பகவானுடைய திருமுகத்திலேருந்து ஆவிர்வவிச்சவாளாச்சே. பிராமணோசிய முகமாசீது பாகுராஜன்யகிருதன்னு புருஷசுத்த மந்திரம். பிராமணாலாம் பகவானுடைய திருமுகத்திலேருந்து வந்திருக்கா, கஷத்திரியாலாம் பகவானுடைய புஜபல பராக்கிரமத்திலேருந்து வந்திருக்கா. அதனால அவளுக்கு ராஜ்ய பரிபாலனம் என்ற ஒரு பாக்கியம், பிராமணாளுக்கு தர்மத்தை சொல்ற பாக்கியம், அடுத்தவாளுக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ற பாக்கியம். அதுலயும் ஆச்சரியமா சுவாயம்பூமன் சொல்றார், பகவான் நீங்க தானே பகவானுக்கு முகம், உங்க மூலமா தான் பகவான் எல்லாரும் கொடுக்கக்கூடிய அன்னத்தெல்லாம் ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னு. இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒருத்தரை கொண்டாடுறார்கள். தூஷண பண்ணிக்கலை கொண்டாடுறான்னா சும்மா இல்லாதத சொல்ல, பகவத் அனுபவத்துல பக்தியில தளச்சு ரெண்டு பேரும் பரஸ்பரம் இத்தனையும் சொல்றார். சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, தேவகூதின்னு பேரு, அவளுக்கு கல்யாண வயசா எடுத்து, இந்த கல்யாண வயசான ஒரு பொண்ணை ஆதரவு வச்சுருக்கிறது உச்சிதம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம், அது சரியும் கிடையாது. ஒரு கொடி இருக்கு அப்படின்னா இந்த கொடி வளர ஆரம்பிச்சுடுது, அதுனா முன்னாடி முதல்ல செடியா இருக்கும், அப்புறம் வேகமா வளரும். அப்படின்னா கொடினா பலர்ணம் இல்லையா, அதுக்கு ஒரு கோல் கொம்பு வேணும், அந்த கொம்புல ஏறுன்னு அதுவாடி கடகடன்னு ஏறும். அந்த மாதிரி ஸ்திரீ ஜன்மா ஒரு கொடி போல. அது என்னடான்னா அழகா புருஷன்ற ஒரு கொம்புல அப்படி படர விட்டுட்டோம்னா நன்னா பறந்து பூ பூத்து காய் காய்ச்சி சௌக்கியமா புருஷாளுக்கு மரம் மாதிரி நின்றோம்னா போதும், நன்னா பார்க்கலாம். இந்த கொடியை வெறுமை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே தரையில படர்ந்து இருக்கும், அவ்வளவு பெருசா வராது. அதே ஏதோ ஒரு மரத்துல ஏற்றி விட்டோம்னா நன்னா புஷ்டியா வராது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கொடி. அந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் கொடி, புருஷாலாம் அந்த மரம் மாதிரி இன்னும் அவளை படர விடணும். இவளுக்கு அந்த மாதிரி கல்யாண வயசு ஆயிடுது. நாரத மகர்ஷி உங்களை பத்தி சொன்னார். சொன்னதுலேருந்து அவளுக்கு ஹிருதயம் முழுக்க நீங்க தான் இருக்கு. இப்பதான் முதல் தடவை உங்களை பார்க்கிற, அப்படி அப்பதான் பார்க்கிற தேவகூதி. ஜடாமுடி எல்லாம் தெரிச்சண்டு, மரவுரி தெரிச்சண்டு, ரொம்ப குண்டு இல்லையா, ரொம்ப ஒல்லியாவும் இல்லையா, அழகா இருக்க, அழகா தாடி, அந்த சடாமுடி, இதுக்கு நடுவிலையும் அவருடைய தேஜஸ் பலபலன்னு ஜொலிக்க. இந்த நிதானம் பக்கத்துல ஒரு புவன சுந்தரி மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காள், பார்க்கலாம். இந்த கண்ணு அழபாயும் இல்லையா, சாதாரண யாரா பக்கத்துல அழகா நிக்கிறாருன்னா புருஷ அழகது எம்மன வயசுல ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சைடு சைடு அப்படி கண்ணு போயிட்டு வந்துடும். இந்த கண்ணு தானா அலையும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவள் ஸ்திதி என்ன, வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த கண்ணு அவன் என்னதான் ஜாகிரதை கண்ணு தானா அப்படி ஓடும். அது ஸ்திரீகளுக்கு என்ன தெரியும், புருஷாவை விட அலையெல்லாம் பார் கடந்து பார்க்குற பார்வையை பாரு, அப்படி கண்ணு தோண்டி போடலாம் தோணும். அவளுக்கு என்ன தெரியும், பக்கத்துல இருக்க வரலாம் சமைச்சா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறா. அவ ஸ்திரீகளுக்கு என்னன்னா அவ பார்க்கிற பார்வை, அந்த வக்ரம், அவ சரீர அவயங்களை அந்த பார்க்கிற முறை, அது அது ரொம்ப கஷ்டம், அது வர்ணிக்க கூடாது சபையில. அதனால ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா கர்த்தனை திரும்பி கூட பார்க்கணும். அவ சரீரம் எப்படி இருக்க, தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான். சத்தியமா பொண்ணு பார்க்கறதா என்ன, தனக்கு பிடிச்ச மாதிரி அவயவம் இருக்கா, அவ்வளவுதான். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சத்தியம் அதுதான். தனக்கு பிடிச்ச மாதிரி அவயவங்கள் அவளுக்கு இருக்கா, தான் எதிர்பார்க்கிற மாதிரி சரீரம் இருக்கா. அந்த பொண்ணு பிள்ளைய வாழ்க்கணும்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி சரீரம் இருக்கா. சரீரம் தான் பிராதானியமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அங்க ஹிருதயமோ ஆத்மாவோ பக்தியோ அதெல்லாம் பிராதானியமே கிடையாது. உனக்கு ஏற்ற மாதிரி சரீரம் பிடிச்சிருக்கா சரி, உனக்கு ஏற்ற மாதிரி சரீரம் பிடிச்சிருக்கா சரி, தாலி கட்டி விட்டுருவோம், அவ்வளவுதான். உனக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரத்தை அனுப்பி உனக்கு பிடிச்ச மாதிரி அனுபவிச்சு இப்படிதான் போயிட்டு இருக்கு நீ கல்யாணம். நான் சொல்றது கொஞ்சம் கொச்சையா இருக்க மாதிரி தோணும், ஆனா சத்தியமா அதான் நடந்துருக்கு உண்மையா. ஆனா கர்தமர் அப்படி இல்லை. அவர் பாட்டுக்கு தேமே நின்று இருக்கா, இவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. இவளும் பக்தி பூர்வமா பார்க்கிறான். ஜடாமுடி தரிச்சண்டு, மரமுடி எல்லாம் தரிச்சண்டு இப்படி நிக்கிற அவரை பார்த்துட்டா. கண்கள் ஆனந்த வாஷம். இப்பேற்பட்ட ஒரு மகரிஷிக்கு நான் கைங்கரியம் பண்ணனா என்னுடைய பாக்கியம். கைங்கரியமா தான் அவரை பர்த்தாவா ஏத்துக்கிறார். கைங்கரியம் பண்றது
அழகா பார்த்தா கர்தம பிரஜாபதி இடத்துல சுவாயம்பூவம்னு தயவு செய்து என் பெண்ணை நீங்க ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனேயே கர்தமரம் கையை கூப்பிட்டார், சத்தியமா ஸ்வீகரிக்கிறேன். ஏன்னா இப்பதான் பகவான் சொல்லிட்டு போனார், உங்களுக்கு நாரத மகரிஷி வந்து சொன்னார், எனக்கு பகவான் பிரத்யக்ஷம் வந்து சொன்னார், சத்தியமா அவரை ஸ்வீகரிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பார்த்து எத்தனையோ கந்தவன்லாம் மோகிச்சு விமானத்தை கீழே விழுந்திருக்கான். ரொம்ப உத்தமையானவள், நல்ல அழகி, புவன சுந்தரியா இருக்கா, எல்லா விதத்திலையும் பகவத் பக்திக்கு சகாயம் பண்ணக்கூடியவளா இருக்கு. அப்பதான் திரும்பி பார்க்கிறார். அப்பதான் கர்தமர் தேவகூதியை பார்க்கிறார். ஆனா அவளை பத்தி பேசுறதா அவளை பார்த்து போய் பேசுறார். ரொம்ப உத்தமி, அவளை ஸ்வீகரிக்கிறது பரம பாக்கியம் தான். ஆனா எது வரைக்கும் இவள் கர்ப்பம் தரிப்பாளோ அது வரைக்கும் இவளோட தாம்பத்தியம். இந்த ஸ்திரீகளுக்கு கர்ப்பம் தரிக்கிறது ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் இவளிடத்திலேருந்து உத்தமமான பிரஜைகள் உற்பத்தி ஆகிற வரைக்கும் நான் இருப்பேன். பிரஜைகள் உற்பத்தி ஆயாச்சு அப்படின்னா அந்த க்ஷணமே நான் கிளம்பிடுவேன். அந்த க்ஷணமே நான் பாட்டுக்கு சந்நியாச தர்மத்தை ஸ்வீகரிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு தபசு பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் இவள். ஒரு குழந்தைய தத்து கொடுக்கணும். சில பேர் சொல்ல குழந்தைய தத்து கொடுக்கணும் மிஷினா, அந்த அர்த்தத்துல கர்த்தவர் பேசல. அவர் ஆச்சரியமா இவ குழந்தை இவ கர்ப்பத்துல ஸ்வயம் பகவானே அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சு பேசிட்டு இருக்க. பகவான் வரம் கொடுத்துருக்க, அவனை குழந்தையா பிறக்கிறேன்னு இருக்கான். அதனால நான் இருந்து கடைசி வரைக்கும் இவளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரைக்கும் என்னடி தலைவலிக்கிறதா, அமிர்தான் தலைவலிமா, என்ன பண்றது, வயசான காலம், யாரும் கூட சகாயம் இல்லைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம். வயசான காலத்துல புருஷனுக்கு பாரியைக்கு புருஷன் இருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு என்னோட வசதியா அவளுக்கு மோட்சமே தரக்கூடிய ஒரு புத்திரன் பிறக்க போறான், சொல்லாம சொல்ல. அதனால உத்தமமான சப்பிரஜைகள் உற்பத்தி ஆகிற வரைக்கும் அவளோட இருக்கு. அதுக்கப்புறம் நான் சன்னியாச முதல்ல வானப்பிரசம், அப்புறம் சன்னியாச தர்மத்துக்கு போயிடுவேன். இதுக்கு சம்மதம்னா இந்த கல்யாணத்துக்கு நான் தயார், இந்த தர்மத்துக்கு நான் தயார் அப்படின்ட்டான். சுவாயம்புவ மனு சதரூபா ஆச்சரியமா தேவகூதி 3 பேருக்குமே பரம சந்தோஷம். அது எப்படி என்ன அக்கிரமமா இருக்கு, போய் நீர் பாட்டு கல்யாணம் பண்ணது குழந்தை பெத்து போட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் அவ பாடு எங்கிட்ட கண்ட கசங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கலையே. அவளுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துப்பாருன்னு என்ன தெரியும். ஏன்னா லோகத்துல பொறுப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம், நடக்கிறது கிடையாது. ஆனா மகர்ஷிகள் மகாத்மாக்கள் பக்தர்கள்லாம் பேச மாட்டாங்க. ஆனா தன் பொறுப்புல என்ன உண்டா பண்ணிட்டு இருப்பான். லோகத்தை புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. சாதாரண 2 வயசு குழந்தைக்கு அம்மா அப்பா அதுக்கு என்னெல்லாம் பண்றான்னு சொன்னா புரியும்னு நினைக்கிறதா, புரியாது. உனக்காக வீடு கட்டியிருக்கேன், உனக்காக நல்ல ஸ்கூல்ல இடம் வாங்கியிருக்கேன், உனக்காக நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், நீ இன்சூரன்ஸ் அது பாட்டு அப்ப கூட சாக்லேட் கொண்டான்னு கேட்கும். அவனுக்காக வீடு வாங்கியிருக்கேன், 10 லட்சம் பேங்க்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாக்லேட்டை கொண்டா பசிக்கிறது அப்படின்னு. ஆனால் பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து அழுடும். அம்மா சொல்லுவா, இவ்வளவு தூரம் உனக்கு எல்லாம் பண்ணிருக்கேனே, உனக்கு புரிய மாட்டேங்கிறனால புரியாது. அந்த மாதிரி மகாத்மாக்கள் எந்தெந்த ஜீவனுக்கு என்ன உண்டோ அதை பண்ணி கொண்டிருக்காரு. அது லோகத்துல சத்தியமா எப்ப தெரியுமா புரியும், இந்த மகாத்மா அந்த பூமியை விட்டு கிளம்பின பிறகுதான் எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன பண்ணிருக்காரு அது வரைக்கும் சத்தியமா தெரியாது. அது வரைக்கும் அந்த மகாத்மா பண்ற அனுகிரகம் ஒண்ணு கூட லோகத்துல பிரத்யக்ஷமா தெரியாது. அவ கிளம்பி போன பிறகுதான் எல்லாருக்குமே இது லோகத்துடைய சுபாவம். நான் இன்னும் அதிகமா சொல்ல நினைக்கிறேன், சத்தியத்தை நான் சொல்லியிருக்கேன். மகாத்மாக்களை புரிஞ்சு அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு. ஆச்சரியமா அவ சம்மதம் சொல்லிட்டா, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு. உடனே பரம சந்தோஷப்பட்டா. இவருக்கு பட்டு ஆடை எல்லாம் கொடுத்துட்டா, அழகா உடுத்திக்கிறார், ஜோரா உடுத்திக்கிறார், ஜம்முன்னு இருக்கார். ஆச்சரியமா ஒரு கல்யாணம். சுவாயம்புவ மனு சதரூபா கன்னிகாதானம். முதல்ல கன்னிகாதானம் பண்ணதே சுவாயம்புவ மனுதான். ஜோரா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டார். ஆச்சரியமான கல்யாணம். பிரம்மதேவர் மற்ற மகரிஷிகள் எல்லாருமே வந்திருந்தார், சனகாதி ரிஷிகள், பகவான் எல்லாரும் வந்திருந்தார் அந்த கல்யாணத்துக்கு. மகரிஷிகள்லாம் வரணும், மகாத்மாக்கள் எல்லாம் வரணும். நம்ம ஆத்துல நடக்கிற கல்யாணத்துக்குலாம் எங்க யாரும் மகாத்மாவை கூப்பிடுறது கூட கிடையாது. எல்லாம் ஆச்சாரம் அனுகிரகத்தோடு பத்திரிகைகளை போடுறதோடு சரி. அதுக்கு மேல ஆச்சாரம் வரப்படாது, அனுகிரகம் பண்ணா போதும். அங்க தூரமே அக்ஷரம் போட்டா போதும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணா சத்தியதான சொல்றேன். இங்கேயோ அத்திபூதா மாதிரி சில இடங்கள்ல மட்டும்தான் ஆச்சாரியனை பிரத்யட்சமா வச்சுட்டு கல்யாணம் நடக்கிறது. ஆச்சாரியனை பிரத்யட்சமா வச்சுட்டு சத்குரு கூட வச்சு ஆசீர்வாதத்துல ஒரு கல்யாணம் இங்கேயோ சில இடங்கள்ல இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆச்சாரிய பக்தியில இருக்கிறவாளுக்கு, குரு கிருபை புரிஞ்சவாளுக்கு அது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த பாக்கியம் யாரோ சில பக்தர்மார்களுக்கு
கிடைச்சின்றதாக அந்த திருடம், அந்த நம்பிக்கை, அந்த வினயம், அந்த பக்தி இருக்கிறவாளுக்கு அதுல மிக்க. இவருடைய கல்யாணத்துக்கு எல்லா மகர்ஷிகளா வந்திருக்கா. சனகாதி ரிஷிகள், மரீச்சி, அங்கிரசர் எல்லாரும் வந்திருக்கா. வசிஷ்டர், நாரதர், நிறைய பெரிய பெரியவெல்லாம், பிரம்மதேவர் எல்லாரும் வந்தார். சிவபெருமான் அத்தனை பேரும் வந்தாச்சு. ஆச்சரியமா ஒரு கல்யாணம். ரிசப்ஷன்லாம் கிடையாது, வீடியோலாம் இல்லை, பெரிய மெனுலாம் கிடையாது, புஃபே கிடையாது. ஆனாலும் கல்யாணம் நல்லபடியா நடந்தது. பெருசா பெரிய பிரசன்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, மொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அத்தனை பேரும் ஆனந்தமா அந்த கல்யாணத்தை அனுபவிச்சா. பகவத் அனுகிரகத்தோட, பகவன் நாம ஜபத்தோட, வேத மந்திரங்களோட, இந்த ஸ்ரத்தையோட அவரும் சொல்ற வேத மந்திரங்கள் எல்லாம் அவரும் பகு ஸ்ரத்தையோட உட்கார்ந்து இருக்கா. இவருடைய தர்மத்தை நான் பரிபாலனம் பண்ண, தர்மத்துக்கு விரோதமா நான் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த பிரார்த்தனை, அந்த ஜாகிரதை அதை பார்த்து காட்டா வாங்க உட்காருங்கோ, சாப்பிட்டா இருந்துருக்கோங்க, சாப்பிட்டு தான் தெரிஞ்சதா அப்படி இந்த மனையில உட்காந்து பேசிட்டு இருப்பார். ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிற வரணும் அந்த வதுவும் பார்த்தோம்னா அந்த அக்னி பாரு ஏதோ சும்மா அள்ளி போடுறது, ஏதோ தீயில போட சொல்ல போடு, எதையோ போட்டுட்டு இருக்கு. அவ்வளோ என்ன சொல்றா மந்திரம் ஒண்ணு, எதையோ போனா அப்படி வாங்குவோம், அதுக்கு யாராவது கையை கொடுப்பா, அதுக்கு யாராவது பிரசன்டேஷன் கொடுப்பா, அது பின்னாடி ஒரு செருப்பு பண்ணி தட்டுவா, ஹாய் அப்படிங்கிறா. இருக்குது நல்ல கொட்டலாம் தான் எங்களுக்கு கோவம் வரும். அந்த வாத்தியார் சொல்ற மந்திரத்துக்கோ ரெடிவா கோத்திரத்துக்கோ இந்த அக்னிக்கோ ஒரு மரியாதை இல்லை, ஒரு மரியாதை இல்லை. சத்தியம். எதுக்கு சொல்றேன்னா இனிமேலா நடக்கக்கூடிய கல்யாணங்கள்லாம் அந்த கர்தமர் தேவபூதி கல்யாணம் நடக்கணும்னு ஆசையில சொல்லுங்க. அதுக்காக சொல்லிட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கல்யாண மண்டபம் பார்க்க வேண்டாம், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டாம்னு சொல்ல. அட்லீஸ்ட் இந்த மந்திரங்கள் சொல்ற சமயத்துல அந்த சமயத்திலேயாவது பகு ஸ்ரத்தையோட இருந்துட்டேன்னா ஆனந்தமா இருக்கலாம். பிராரப்தத்தினாலே துன்பங்கள் சம்பவிச்சா கூட பகவத் பக்தினாலே அப்ப சொன்ன அந்த வேத மந்திரங்கள் காப்பாற்றும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. கல்யாண சமயத்துல சொல்ற வேத மந்திரங்கள் எல்லாம் புருஷனுக்கும் கொண்டாடிகள் எப்பயாவது ஏதானும் மனஸ்தாபம்லாம் வந்தா கூட இந்த வேத மந்திரங்களே அவள் சமாதானப்படுத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். என்னமோ பண்ற அந்த ஹோமத்திர ஆகுதி எல்லாமே இவளுக்கு ஏதாவது பிராரப்த ரூபமா ஒரு தரித்திரம் வருது, பிராரப்த ரூபமா அவளுக்கு ஏதாவது சமம் வருதுன்னா கூட இந்த மந்திரங்கள் இப்ப பண்ண அந்த ஆகுதி எல்லாம் அவளுக்கு பின்னாடி அந்த பிராரம்பத்தை மாற்றிடும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணுறது. இல்லாட்டி எதுக்கு ஒரு வேத மந்திரம் இந்த கையை பிடிச்சாச்சு முடிஞ்சாச்சு கிளம்பு ஓடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சத்தியமா அதெல்லாம் அவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அத்தனை விசேஷம் இருக்கு. என் கூட இரு பலபடியா சொல்லி சப்தபதி விதியெல்லாம் எதுக்குன்னு கேட்டா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. ஏதோ பண்ணிட்டு இருக்கோ, இது இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொல்லணும்னா சொல்லி ஆகணும். கர்தமர் தேவபூதி அவ்வளவு அழகா ஒரு கல்யாணம் பண்ணிட்டார்கள். ஆச்சரியமா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. அவ தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம்னா சில பேர் தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் வாங்கிண்டா. அழகா எல்லாரும் கிளம்பினார். பிரம்மதேவர் கண்கள்ல ஆனந்த பாஷம். அப்பா நான் சொன்ன மாதிரி ஆச்சரியமா ஒரு தபசெல்லாம் பண்ணியிருக்காள். அதிவிசேஷமா பாரியை கிடைச்சுட்டா. இனிமேல் நன்னா பிரஜாபதி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு சொல்லி அவர் பார்த்து கிளம்பி போனார். சுவாயம்பூவமனு சதரூபாது போகிறதுக்கு மனசே வரல. ஏ குழந்தை, ஏ வத்ச நடிப்பவனே, ஜாகிரதையாரு, சமத்தாரு, இதனால் அழகா ஜம்பர ராணியா இருந்தா, இளவரசியா இருந்தாய், வம்சதூலிகா மச்சத்தை படுத்தாய், ஆச்சரியமா தலிகளும் பக்கமே போகாம இருந்தாய். இனிமெல்லாம் கிடையாது தெரியாது. ஏதோ மர உரி தரிசனம் ஓட்டின்னு இருக்காரு, ஏதோ பட்டு உடுத்தின்னு இருக்காரு, எவ்வளவு நேரம் உடுத்திப்பாரு தெரியாது. நாங்க எந்த போனதுக்கு அப்புறம் இப்படி ஆரம்பிச்சு உட்காந்துருவா, சந்தியாவது நேரம் ஆயிடுத்துன்னுவா, நீ பெருசா தெரியான்னு தெரியாது. மற்றவள மாதிரி கண்ணே மணியே முத்தே பழமே அப்படி முந்தானை பிடிச்சிடுமா, மோகமோ ஆச்சரிய மோகம் 30 நாள் ஆசை 60 நாள் அலைவாரான்னு சந்தேகமா இருக்கு. வருத்தப்படாது, எப்படியும் ஆனா நிச்சயமா உன்னை காப்பாத்துவா. நிச்சயமா உனக்கு லோகத்துல ஒரு பெரிய கீர்த்தியை கொடுப்பார். அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணணும், லோகத்துல ஒரு கீர்த்தி உண்டு, அதை துளி கூட உனக்கு சம்சயம் வேண்டாம். வாழ்க்கையில ஏதான சிரமங்கள் வந்தாலும் வரலாம், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. இவரை கட்டி நல்ல சுகத்தை கண்டு ஒரு நாள் புலம்பாது. இந்த பாடா போன மனுஷன் எங்க அப்பா அம்மா பிடிச்சி கொடுத்துட்டா நான் படுற பாடு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்காது. உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இனிமேல் இவர் தான் எஜமானன், இவர் தான் பதி, இவர் தான் பர்த்தா, இவர் தான் இவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ண போற. இவரோட இருந்துட்டு தர்மத்தை பரிபாலனம் பண்ண, தர்மத்தை பரிபாலனம் பண்ணுன்னு நிறையா உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினா. மாப்பிள்ளைய பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க, கண்ணையே ஒப்படைக்க வசனமே பேசல. இது ஒரு பெரிய வசனமா பேசுறேன், சொன்னவரை அப்படியே காப்பாத்திர போறாங்க. என் கண்ணையே ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க, உசரையே ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க, தலையாட்டுவாங்க. ஏன்னா ராத்திரி சாத்தி மூத்த அவசரத்தை அவ்வளோ ஓடிட்டு இருப்பா. இதை எங்கேயாவது யாராவது சொன்னாலும் தலையாட்டுவான். கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். சமையல்காரன்லேருந்து மாலை போடுறவன்லேருந்து எவன் சொன்னாலும் தலையாட்டு கும்மா இருக்கா தலையாட்டுவான்.
ஏன்னா எவ்வளவு அவஸ்தையில சாந்தி முகூர்த்த அவசரத்தை ஓடி இருக்கிற கூட்டம் ஏதானா சொல்ற விஷயத்த கேட்கதான் போறது ஒண்ணும் கிடையாது. அக்னிஹோத்திர மந்திரங்களே ஒழுங்கா சொல்றது இல்லை, ஆகுதியே ஒழுங்கா பண்றது இல்லை, எத்தையோ முடிச்சுட்டு ஓடிட்டு கிடக்கிற கூட்டம் என்ன பண்ண போறது. ஆனா கர்த்தவர் விசேஷமானவர், மகர்ஷி, பகவத் தியானம் பண்ணவர், பகவத் பக்தி. அவளுக்கு பாணிகிரணம் பண்ணும்பொழுது கூட பகவத் பிரசாதம்னு ஸ்வீகரிக்கிறார். என்னடா அது ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்கோ, காலத்தை ஓட்டுறதுக்காக சொல்லலை. கல்யாணம்ன்ற ஒரு பவித்திரமான தர்மம் இவ்வளவு தூரம் க்ஷீணமா போயிடுத்து. நம்ம ஆத்த மனுஷாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கும் இந்து தர்மம் ஜீவிச்சுருக்குன்னா இந்த மாதிரி தர்மங்கள் நடக்கும். தயவு செய்து இந்த தர்மங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பா அம்மா எல்லாம் அந்த சமயத்திலாவது ஸ்மரணம் பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. அதுக்குதான் இத்தனை தூரம் நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து கதையை ஓட்டுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சுடாது. இதெல்லாம் கூட பாகவத விஷயம். ஏன்னா கல்யாணம்னா பாகவத்தை பத்தி யாரும் நினைச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஏதான ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து ஏதான ஒரு கல்யாணத்துல பாகவத ஸ்மரணை பண்ணிருக்கேன்னு யாராவது கை தூக்கினாலும் சந்தோஷம் இருக்கு. நான் அர்த்தமே பரவாயில்ல, சந்தோஷம் இருக்கு. ஏன்னா கல்யாணம்னா அறையில் அங்கே போகணும், சாப்பிடணும், ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், முதல்ல நம்ம முடிஞ்சிடணும், அதை ஆல்ரெடி இன்னொரு வீடியோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பெரிய பாடம் தெரிஞ்ச வந்தனாலதான் பார்த்து சௌக்கியமான்னு கேட்கணும். இங்க யாராவது உட்காந்து ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்லியிருப்போமா, யாராவது ஒரு ஹரிநாம ஜபம் பண்ணிருப்போமா, யாராவது இந்த தம்பதிகள் நல்லா பக்தி பண்ணணும், அவளுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு பாகவதனா ஒரு பக்தியா இருக்கணும், ஒரு பிரார்த்தனை பண்ணிருப்போம் சொல்லுவோம். தெரிஞ்சவா கல்யாணம் விட்டுருங்க. அவாவ அண்ணா தம்பி கல்யாணம், இல்லாட்டி அவாவ பொண்ணு கல்யாணம், இல்லாட்டி அவாவ பிள்ளை கல்யாணம், சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கஷ்டப்படும், இவ்வளவுதானே ஒழிய அங்க பக்தி பிராதான்யமா ஒரு பிரார்த்தனை கூட கிடையாது. நான் சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா சொல்ல வேண்டிய அவசியத்துல நான் இருக்கேன். கல்யாணம் ரொம்ப பெரிய விஷயம். தயவு செய்து அதை கொச்சப்படுத்திடாதீங்கோ, கொச்சப்படுத்திடாதீங்கோ. குழந்தைகளுக்கு அப்படி அந்த தர்மம் ரொம்ப விசேஷம். அதான் கிரகஸ்தர்மம் சிரேஷ்டம் 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 சனாதனமான நம்ம ஹிந்து தர்மம் சொல்லிட்டு இருக்குன்னா காரணம் இருக்கு. காரணம் இருக்கு. அதெல்லாம் அக்ஷதைய போது ஆசீர்வாதம் பண்றோம். இல்லாட்டி அதுக்கு அக்ஷதை எல்லாம் அவசியமா? இவருக்கு என்ன பெரிய மாலை வேண்டி கிடக்கு, இவருக்கு என்ன பெரிய மேக்கப் வேண்டி, கூரை புடவை, என்ன பெரிய பட்டு புடவை, என்ன பெரிய பட்டு வஸ்திரம் வேண்டி கிடக்கு, என்ன பெரிய மோதிரம், என்ன மாப்பிளைக்கு என்ன செயின் மண்ணா வெட்டி, இதுக்கு வெட்டியா ரெண்டு காமசுகம் அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு வீடை கட்டிட்டு ஒரு காரை வாங்கிட்டு இந்த ஊர் ஊரா போயிட்டு பிடிச்ச வழி வஸ்திரத்தை வாங்கிட்டு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு அப்பப்ப சண்டை போட்டு அப்பப்ப சிரிச்சுட்டு அப்பப்ப காமசுகம் அனுபவிச்சுட்டு அப்பப்ப அழுதுட்டு ஒரு நாய் மாதிரி பூனை மாதிரி வாழறதுக்கு இவ்வளவு பிரச்சனை தேவையா? இவ்வளவு அவசியங்கள் தேவையா? ஒரு மாலை அவசியமா? சத்தியமான அவசியமே கிடையாது, ஒண்ணுமே அவசியம் கிடையாது. இத்தனையும் எதுக்குன்னு கேட்டா உத்தமமான தாம்பத்தியம் நடத்தணும். அவளுடைய தாம்பத்தியத்தை பார்த்து பத்மநாபன் சந்தோஷப்படணும். லோகம் அவளுடைய தாம்பத்தியம் என்ன நடக்கணும், பகவான் அதுவா சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஒரு கல்யாணம், அந்த மாதிரி ஒரு தம்பதி ஆச்சரியமா சுவாயம்புவமனும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்ச தூரம் ரெண்டு பேரும் வந்து வழி அனுப்பினார்கள். எல்லாரும் போயாச்சு. இவளும் அவரும் ஏகாந்தமா இருக்கா. ஒரு அழகா பார்த்தாரம்மா, இதனால் வரைக்கும் உத்தமமான பாரியை வேணும்னு தபசு பண்ணேன், இப்ப சத்புத்திரர்கள் உண்டாகணும்னு தபசு பண்ணணும், அதனால எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன முடிஞ்சா ஏதோ ஒரு சினிமா தேட்டர் கழிச்சும் போவோம், ஒரு ஹோட்டல் கழிச்சும் போவோம், ஒரு மாசம் ஹனிமூன் சுத்துவோன்னு எதாவது இருக்கப்படாதா? இதுதானே லோகத்துல சுபாவம். எங்க ஹனிமூன் போறது இதுதானே. எந்த கோவிலுக்கு போறோம்னு யாராவது கேட்கறோமா? குலதெய்வம் கோவில் கூட ஏதோ முடிஞ்சுடுது, அதுக்கப்புறம் டைம் கிடைக்குமோ கிடைக்காது, போயிட்டு முடிச்சு தொலைச்சிட்டோமோ சரி, எவ்வளவுதான். அதுல எல்லாம் தான் அவசரம். ரொம்ப ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருக்கேன், சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஹனிமூன் எங்க போ, அழகா குழந்தைகள் கல்யாணம் ஆயிருக்கா, பிருந்தாவனம் போ, ஒரு திருப்பதி போ, ஒரு ஸ்ரீரங்கம் போ, ஒரு பத்மநாபன சேரி, 2 பேரும் 3 நாள் லீவு போட்டு காலையில் 3 மணிக்கு பத்மநாப அபிஷேகத்தை போய் பார்க்க போறோம். 3 பேர் தம்பதி சமயத்தில் பத்மநாபனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, 3 பேர் தம்பதி சமயத்தில் அழகா 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணுங்க. ஒரு தாயார் தகப்பனார் இன்னைக்கு சொல்றது இல்லைன்றது பயங்கரமான ஒண்ணு. மாமா மாமி சொல்றது இல்லை, தாத்தா பாட்டி சொல்றது எல்லாம் ஹனிமூன் போ, என்ஜாய், ஹனிமூன் கையெல்லாம் கொடுத்து அப்படியே வர்றது பத்திண்டு. எனக்கு சத்தியமா சொல்ல பத்திண்டு வருது, பத்திண்டு வருது. இதுக்கு நாயா இருந்தாலும் ஹனிமூன் தானே, கல்யாணமே செலவே இல்லாத ஹனிமூன். நாய்க்கு, கொசுவுக்கு, சிங்கத்துக்கு, பன்னிக்கு, இதுக்கெல்லாம் கூட ஹனிமூன் உண்டு, ஒரு செலவு இல்லை. அதுக்கு ஒரு வேலை வந்தா அது மாதிரி காலத்தை ஓட்டிட்டு இருக்கு. என்னமோ ஹனிமூன் 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 என்னமோ உளறி கொட்டிட்டு இருக்கு. தேன் நிலவு தேன் நிலவு தேன் நிலவு. அது தேனா நிலவா ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். அது சுக்லபக்ஷம் தேங்கடா இல்லாட்டி கிருஷ்ணபக்ஷம் தேவி கட்டியா பகவானுக்கு வந்து தான் விழிச்சோம். என்னமோ நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், ரொம்ப கேவலமா இருக்கு, கன்றாவே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச ஓடி போயிடாம பண்றோம். அதுக்கு மேல யாருமே நின்று பேசுறதுக்கே பயமா இருக்கு. எதையான உடனே அச்சுபிச்சு 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 அச்சுபிச்சுதான் நிஜமா அவ்வளவுதான் உடனே கொட்டிட்டு இருக்கா.
ஆனா இவர் எதுவுமே பேசல. ஆச்சரியமா திரும்பவும் தியானம் தபசுன்னு ஆரம்பிக்கிறார். என்ன காமத்தை ஜெயிச்ச ஒரு புத்தி இருக்கும் பார்த்துக்கும். இதெல்லாம் வருமோ வராதோ கேட்டாவது வைங்கோ, வரப்போறதோ இல்லையோ கேட்டு வைங்கோ, வந்ததுதான் சந்தோஷம். ஆச்சரியம். இவ்வளவு ஒண்ணும் சொல்ல அடடா அப்படின்னு அதிர்ச்சியில நெஞ்ச பிடிச்சு அச்சோ பாரா போன மனுஷன் எப்படி சொல்லிட்டாரு. சரி, ஒரு நல்ல கட்டில் தான் இல்ல, நல்ல படுக்கை தான் இல்ல, ஏதோ நல்ல ஆகாரம் தான் இல்ல, ஒரு பெரிய அரண்மனை தான் இல்ல, சரி போனா போது ஒரு காமசுகமா அதுக்கு வக்கில்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுருவார். அது கூட பேசலையாரு. ரொம்ப ஆச்சரியமான தம்பதிகள், ரொம்ப விசேஷம். எதுக்கு எவ்வளவு சொல்லணும்னா அவளுடைய வம்சத்தை வந்தவாடா நம்ம எவ்வளவு பெருமையோட இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்டவாளுடைய வீரியத்திலேருந்து வந்த கூட்டத்துல ஒருத்தர் தான் நம்ம அத்தனை பேரும். அவன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆனா காமமே பிராதான்யம்னு ஓடிட்டு கிடக்கும். ஆச்சரியம், அதிவிசேஷம். இவ்வளவு பரமஹத்தோடு ஆஹா தபசு பண்றாரா, சரி அதுக்கு ஏதான கைங்கரியம் பண்ணலாம். திரும்பி உட்காந்து தபசு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவர் பாட்டுக்கு ஆதாரம் எல்லாவற்றையும் அடின உண்டோ நித்திய கர்மானுஷ்டங்கள் பூஜை. முன்னால தானே ஜலம் எடுத்து இப்ப எவ்வளவு ஜலம் எடுத்து வைக்கலாம். முன்னாடி ஏதோ கடைசியில் எடுத்து சாப்பிடுவா, இப்ப அவளே கொண்டு வந்து இந்தாங்க பழம் சாப்பிடுவோம் சாப்பிடுவா. சும்மா முன்னால தானே வஸ்திரத்தை துவச்சு போடுவார் ஏதோ அவசரத்துல, இப்ப எவ்வளவு துவச்சு போடுறா. எவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஆச்சரியமா எப்படி பழகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, அவர் குருவா இருக்கா, அவர் சிஷ்யா இருக்கா. சத்தியமாவே சாஸ்திரப்படியே பார்த்தா பர்த்தா குரு, பாரிய சிஷ்யன். ஆனா குருவா நடந்துக்கிறதும் இருக்கு. ஆச்சரியமா எல்லாரும் உடனே வயசுல பெரியவானத குருன்னு அர்த்தம் இல்லை, இவ பணக்கா சம்பாதிக்கிறத குருன்னு அர்த்தம் இல்லை. அந்த குரு ஸ்தானத்துல இருக்கா. கர்த்தவர் அப்படி இருக்கா, தேவஹூதி அப்படி இருக்கா. ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அசந்து போறார். ஆஹா என்ன அழகா தபசு பண்றார், எவ்வளவு அழகா நாமஜபம் பண்றார். அதனால அப்படியே இருக்க. ராத்திரி தூங்க மாட்டேங்கிறார். அவர் திடீர்னு கண்ணை முடிச்சு எதாவது கேட்டாலும் என்ன பண்றது, கேட்க மாறு. அவர் பாடு எதாவது பண்ணிட்டு இருப்பார். அவர் பாடு இருக்கிறோன்னே ஊரே ஊரே ஏதாவது பண்ணுவார். காலுக்கு ஜலம் எல்லாம் எடுத்து கொடுப்பார். எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுல தன் சரீரத்துடைய அழகு குறையிறது கூட அவர் கவனிக்கணும். தன் சரீரத்தை அலங்காரம் பண்ண மாட்டேங்கிறார். எவ்வளவு வயசுல நல்ல அலங்காரம் பண்ணதானே பல 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 ஜொலிச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கணும். இதுதான் எவ்வளவு தர்மம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எவ்வளவு தர்மம்னா பக்தி எல்லாம் கிடையாது, நாமஜபம்லாம் வருது. நல்லா அலங்காரம் டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஆஹா ஜோரா இருக்கும், பொண்ணு அழகா இருக்கா, பிள்ளை அழகா இருக்கான், சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா, ரதி மாதிரி இருக்கா, இதுன்னு சொல்லணும் தான். ஆனா இவபாட்டுக்கு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் சுவாயம்போன்னு சத்ருபாவை அதை எட்டி பார்க்கப்படாதா. நடி பொண்ணு எப்படி இருக்கு, நடி முடி எவ்வளவு நல்லா அடர்த்தியா இருக்கும், எண்ணையே தடவுறது இல்லையா, ஜலம் பிடிச்சு போயிருந்தா அச்சுச்சோ கருத்து போயிட்டியாடி, அழைச்சு போயிட்டியாடி, என்ன பாவமா இருக்க படுத்துறாரோ. ஒரு வார்த்தை வந்து கேட்கணும். சுவாயம்புவ மனுவும் சதரூபாவோ கேட்கணும். அந்தந்த மரியாதை, அந்தந்த மரியாதை இருந்தா தான் எல்லாருக்குமே முடியாது. நம்ம அப்படிதான் இருக்கணும். அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா, அவ பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜோரா ஆச்சரியமா அவருக்கு எல்லா விதத்திலையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. பல வருஷம் ஆயாச்சு, ரொம்ப வருஷம் ஆயாச்சு, நல்ல வயசாயிடுச்சு. இவர் சரீரம் எல்லாம் இழைச்சாச்சு, முடி எல்லாம் நரைச்சாச்சு, எலும்பும் தோலுமா ஆயிட்டா. ஸ்தன எவ்வளவு வயசுனா ஸ்திரீயோட ஸ்தனபாரங்கள் தானே, ஸ்தனம் எல்லாம் அப்படி தொலைஞ்சு போயிடுத்தான். தினேன்னு இருக்கா. தினமும் தரித்திரத்தை அடிபட்டா மாதிரி, பஞ்சத்தை அடிபட்டா மாதிரி, இன்னமும் ரொம்ப பாவமா இருக்கா. பல வருஷங்கள் கழிச்சு அவர் என்ன நித்தியம் தபஸ் பண்ணிருக்கா, நித்தியம் பார்க்கணும். ஆனா பெருசா ஒன்றும் வயசு என்ன எடுத்தவளுக்கு இனி கல்யாண நாளா, அவனுக்கு பிறந்த நாளா, கிஃப்ட் தர ஒன்றும் ஞாபகம் இல்லை. நம்ம தான் கல்யாணம் நடந்தாச்சுன்னா போச்சு, பெரிய தகராறே வந்து அது கூட ஞாபகம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு. என் பிறந்த நாள் கூட உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு கல்யாணம் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவ கல்யாண நாளையை பத்தி பேசல, பிறந்த நாளையை பத்தி பேசல, நட்சத்திரம் ஒண்ணு. அவளுக்கு தியானம் தபசு. அவர் தியானம் தபசு பண்ணிட்டு இருக்கார். சதுரூபா அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். பல வருஷங்கள் கழிச்சு ஒரு நன்னா கண்ணை திறந்து பார்க்கிறார். அன்னைக்கு எதிர்ச்சியா அவர் ஜம்முன்னு பார்த்தார். பார்த்துட்டார். ஆனந்த பாஷம் அவருக்கு கண்கள். என்ன அதிசயிச்சு போயிட்டார், பிரமிச்சு போயிட்டார். எல்லா ஜீவனுக்கு எது ரொம்ப முதல்ல பிடிக்கும்னு கேட்டா தன்னுடைய சரீரம் பிடிக்கும். இந்த சரீரத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே கொடுக்காது இந்த ஜீவன். அந்த சரீரத்தையே நஷ்டப்படுத்திட்டு இருக்காளா. பார்த்த உடனே அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வழியார். அம்மா எப்பேற்பட்ட உக்ரமான தபசு நீ பண்ணிருக்காருமா, என்னுடைய தவத்துக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி உன் சரீரத்தை கூட நீ கவனிக்கலையேம்மா. அச்சோ எத்தனை ஆச்சரியமான ஒரு பாரியை நீ கிடைச்சது என் பாக்கியம். ஜெயதேவர் சொல்றார் இல்லையா, ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி. சத்தியம்.
பத்மாவதி உன் அடைஞ்ச நான் பாக்கியசாலின்றார் ஜெயதேவன். அந்த மாதிரி கர்தமர் சொல்ற, அம்மா உன்னை அடைஞ்ச நான் பாக்கியசாலி, பேரப்பட்ட பாக்கியசாலி. நான் இப்படி ஒரு பாரியை கிடைச்சிருக்காரு. ஒரு குத்தம் சொல்லல, ஒரு குறை சொல்லல. எவ்வளவு தான் உட்கார்ந்து பல்ல கடிக்கல, இந்தா சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க, நன்னா காரியத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. எங்க அம்மா நான் போயிட்டு வரேன்னு கேட்கலையா? உங்களோட இருந்துருந்தனால முடியல, இடுப்பெல்லாம் முடிஞ்சு போகிறது. ஒரு 5 நாள் நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆகணும் நீங்க தானே பார்த்துட்டு. நான் போய் எங்க அம்மா வாரத்துக்கு ஒரு 5 நாள் இருந்துட்டு வரேன். ஸ்திரீகள்லாம் அம்மா வாரத்து கிளம்புறேன்னா ஒரு 5 நாள் வேலையெல்லாம் நிம்மதியாக படுத்துக்கணும்னு தான் எல்லாரையும் உருட்டி மிரட்டிண்டு ஊருக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு தான். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சத்தியம் இதுதான். அந்த மாதிரி ஒரு நாள் இதை கேட்கலையா? ஒரு விதத்திலையும் இவருடைய தர்மத்துக்கு இடைஞ்சலே வரலையா? ஆசிரியம் இத்தனையும் பார்த்துட்டார் கர்தமர். கேட்கிறார், அம்மா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய தபசு பண்ணதுனால என்ன வேணா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை ஹரி கொடுத்திருக்கார். நீ எதை கேட்டாலும் அதை நடத்தி தரக்கூடிய ஒரு தபோபலம் எனக்கு இப்ப சித்திச்சுடுத்துமா. எனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணாலும் கேளு தரேன் அப்படின்ட்டார். உடனே தேவகூதி கையை கூப்பிட்டா, பிரபு என்ன வேணும்? ஒரு ஸ்திரீ ஒரு பர்த்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி பர்த்தாவா ஸ்வீகரிக்கிறான்னா முக்கியமான விஷயம் வத்சலாவாகும். வத்சலான்னா தாய். ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசை தானே பிரபு. எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுலயும் உங்களை மாதிரி ஒரு மகர்ஷி மகாத்மா பாகவத இடத்துல இருந்து ஒரு குழந்தை கிடைக்கிறதுனா எப்பேற்பட்ட பாக்கியம் அடியாளுக்கு. அதுதான் வேணும். ஆனா இப்ப என் சரீரம் இருக்கிற ஸ்திதியில இந்த காம சிங்கார சிரேஷ்டைக்கு தகுதியா இல்லை. அதுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? இந்த சரீரம் எல்லாம் தளர்ந்து கிடக்கிறது, ஒன்னும் அழகு இல்லை, ஒரு நளினம் இல்லை, பெரிய திவ்யமான சுகந்தம் இல்லை, தலைமுடியெல்லாம் ஜடா முடியா இருக்கு. இந்த ரதி சுகத்துக்கு ஒரு அழகு வேணும் இல்லையா? ஒரு ஆகர்ஷணம் வேணும். அது அடியாளுடைய சரீரத்துல இல்லை. அதனால தேவருக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரம் பக்குவப்படணும். அதற்கேற்ற ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, எனக்கு கர்ப்பதானம் பண்ணும், உத்தமமான குழந்தைகளை கர்ப்பத்துல சுமக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே கர்தமர், கவலையே படாதே குழந்தை, நிச்சயமா அவருடைய மனோரதம் நிறைவேறும். அதுக்காகத்தான் ஹரி எல்லா சித்திகளையும் எனக்கு கொடுத்திருக்கேன், கவலையே படாது. ஆச்சரியமா இந்த பிந்து சரஸ்ல இறங்கி நீ குளிச்சுட்டு வா, நீ அழகா இறங்கி ஒரு குளியை போட்டுட்டு வா, குளிச்சுட்டு வா, நம்ம அழைச்சிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன், உலகம் எல்லாம் சுத்தி காட்டுறேன், உன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் நான் பூர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிந்து சரஸ்ல அப்படி இறங்க சொல்றார். அந்த பிந்து சரஸ்ல தான் பகவானுடைய கண்கள்ல இருந்து வெளிஞ்ச ஒரு ஆனந்த பாஷ்பத்துடைய ஒரு பிந்து அதில் விழுந்தாதான் பிந்து சரஸ். ஒரு பிந்து, ஒரு பிந்துனா ஒரு துளி, ஒரே ஒரு சொட்டு அப்படி விழுந்ததால பிந்து சரஸ்ன்னு பேரு. அதை இறங்கி நீ குடிச்சுட்டு வாடி குழந்தை அப்படின்ட்டா. உடனே ஆச்சரியமா இவள் இறங்குறா, இந்த பிந்து சரஸ்ல இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு சரஸ்ல இறங்குறா. இறங்கி அப்படி முங்குறா. முங்கினா அவளை சுத்தி ஒரு 1000 ஸ்திரீகள் நிற்கிறான் இந்த குளத்துக்குள்ள. எல்லாம் அதிரூப சௌந்தரியவதிகளா இருக்கா. அத்தனை பேரை கையை கூப்பிட்டு அஜமானியம்மா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன சகாயம் பண்ணணும்னுடுறான். அவன் நடுங்கிற அவளெல்லாம் இங்க உள்ளுக்குள்ள இருந்தவனால தெரியவே இல்லையே. எத்தனையோ வருஷமா அந்த பிந்து சரஸ்ல குளிச்சுட்டு இருக்கா. ஆனா ஒரு நாள் கூட இல்லை, இன்னைக்கு தெரிஞ்சுடுது ஆச்சாரிய கிருபா கடாட்சம். உடனே அழகா அவ சொன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி சரி அலங்காரம் பண்ண. உடனே அவன் அழிச்சுட்டு போயிட்டான். இந்த 1000 ஸ்திரீகளும் இந்த குளத்துக்குள்ள அழிச்சுட்டு போயிட்டு ஒரு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணா. உடம்பு என்ன கொழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டார். காமசுரத்துக்கு தகுந்தாவோட ஒரு சரீர யவனத்தை சம்பாதிச்சு. ஆனா யவனமே போயிடுது, அவளுக்கு யவனமே இல்லாம போயிடுது. இவ திரும்ப நவ யவனம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை விட அழகா இருக்கா. ஜம்மு அலங்காரம் பண்ணியாச்சு. சூடகமே தோழ்வளையே தோழே சனி பூவே பாடகமே என்றனை பல் கடன்யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னேன்னு ஆண்டா சொல்ற. அப்படியா அதே மாதிரி இதுவரைக்கும் எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடிமை இட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் இருந்தா. இப்ப பக்தா சொல்லிட்டான், அவன் ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ற உடனே அலங்காரம் பண்ணிக்கிற. சூடகமே தோழ்வளையே தோழே சனி பூவே பாடகமே என்றனை பல் கடனும் அணிஞ்சுட்டான். ஜம்முன்னு அவருக்கு மருதாணி எல்லாம் இட்டு விட்டான். கல்யாணத்துக்கு போது அலங்காரம் பண்ற மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணிட்டான்.
சாதி முகூர்த்தத்துக்காக ஒரு அலங்காரம் என்றாள். பல பலன்னு சொல்லிக்கிறான். நல்ல அலங்காரம் பண்ணி அவளை பிந்து சரஸ்லேருந்து வெளில கொண்டு வந்து விட்டா. வெளில கொண்டு வந்து விட்டா கர்ணவர் பார்த்தா அவரும் ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிக்கிறார். தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு நல்லா பட்டு வஸ்திரம்லாம் உடுத்தின்னு உடம்பு முழுக்க சந்திரன் எல்லாம் பூசிட்டு பலவாவலான்னு சொல்லிக்கிறார். ஏன்னா பகவத் அனுகிரகம் கிடைச்செடுத்து பகவத் ஸ்மரணையோட ஒரு காமபோகம் அனுபவிக்கலாம்னு தயாரிட்டார். பகவத் ஸ்மரணை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் பகவான், எல்லாம் கண்ணன் ஒரு புத்தி வந்துருக்கு. இப்படி பகவானுடைய கட்டளை, இந்த காமம் கூட பகவானுடைய கட்டளையா ஸ்வீகரிக்கிறார். தர்மம் ஆச்சரியமான காமம், தர்மத்துக்கு விரோதமில்லாத ஒரு காமம். அழகா அவ பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. தன்னை விட தன் பர்த்தா அழகா இருக்காரு. பார்த்தா திரும்பி வேணா என்னுடைய அலங்காரம் பண்ணிக்கலாமா, நல்லா இருக்காரு பர்த்தா அப்படின்னு பார்த்தா பலவரான்னு சொல்லிக்கிறார். மன்மதனா இருக்காரா, நல்லா தான் இருக்காரு, நம்மா இருக்காரு. இத்தனை நாள் அழகு எங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா தெரியலையே. அசந்து போயிட்டாரா, மயங்கி போயிட்டா. அழகா பார்த்தா பெரிய விமானம் நின்றுருக்கு, ஒரு புஷ்பக விமானம். ஆச்சரியமா, எங்க ஆதி மனுஷன் காலத்திலேயே புஷ்பக விமானம் நம்ம சொல்லிட்டோம். சுவாயம்புவனுடைய பொண்ணே பிளைட்ல போயிருக்கா. அவ்வளவு விசேஷம். அந்த பிளைட்லயே வா அப்படின்னு சுவாகத்தம்னு சொல்லி அழிச்சுட்டு போறார். உள்ள பார்த்து அவ்வளவுதான் வர்ணிக்கிறார் வேதவியாசன். அந்த புஷ்பக விமானம் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். ஆச்சரியமா உள்ளுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இவெல்லாம் பெருசா சொல்லிட்டு இருக்கா. நீ வரலாம் பிளைட் எல்லாம் ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னும் வரல. இவ ஏதோ ஷிப்ல தான் கப்பல்ல தான் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்கா. அந்த முதல் விமானத்திலேயே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. தரையெல்லாம் இருக்கா. அழகா ஆசனம் எல்லாம் போட்டிருக்கா. பவளம் மரகதம் வைடூரியம் வைரம் இதெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுலயே நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நட்டு வச்சிருக்காங்க. அப்படி எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நிறைய அதுலயே நிறைய ஹம்சவாகனம் மயில் இதெல்லாம் வேற விளையாடிட்டு இருக்கான். விதவிதமான பட்சிகள் இத்தனையும் கூட்டிட்டு ஒரு பிளைட். ஆச்சரியமா மயில்ல இருந்து குயில்ல இருந்து ஹம்சத்துல இருந்து எல்லாம் நிறைய குளம் எல்லாம் இருக்கு. நிறைய பெரிய பெரிய மாளிகை இருக்கு. அதுக்குள்ள பெரிய பெரிய பிளாட் எல்லாம் மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு அடுக்குலயும் ஒவ்வொரு விதமான பெட்ரூம் அலங்காரம். கீழே ஒரு மாதிரி இருக்கா, மேல ஒரு இடம் முழுக்க கண்ணாடியுமா இருக்கும். மேல கீழே எல்லாருக்கும் அது கண்ணாடி அறைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்தை ரொம்ப விசேஷம். இந்த கண்ணாடி அறை மாதிரி ஒரு பெட்ரூம் ரொம்ப சொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷாளுக்கு அவனே அதுலதான் மனது போகும். அந்த ஆஹா அப்படியா என்னதாவே இருக்கு, நம்ம பெட்ரூம் அலங்காரம் பண்ணலாமா தான் தோணும். ஆச்சரியமா இருக்கு. நானா விதமான பட்சிகள்லாம் இருக்கு. நல்ல சுகந்தமான காத்து வீசம், நல்ல பழங்கள்லாம் இருக்கு. வா அதான் என்ன இது விமானம், வா இங்க போலாம், எல்லாருமே போலாம், வா. அழகான விமானம் கிளம்புறது. விமானத்தை ஊர் உலகமெல்லாம் சுற்றுலாம். இதான் இந்திரலோகம், இது சந்திரலோகம், இதான் பூமி, இந்த பூலோகம், இதுதான் வழியா அந்த அப்பாவோட ஊர் பர்கிஷ்மதி நகரம். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. இதுதான் பிரம்மா, இதுதான் பிந்து சரஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்படியே பல வருஷங்கள் சுத்திண்டு ஆனந்தமா ஒரு காமசுக்கம், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஒரு காமசுக்கம் அனுபவிக்கிறார். ஆச்சரியமா ஆச்சரியமா ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். நந்தவனங்கள் ரமிக்கிறாளா, கிழத்தை ரமிக்கிறாளா, ஜோரா எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வேதவியாசன். அவர்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு ஸ்திதியில ஆச்சரியமா திரும்பவும் தன்னுடைய ஆசனத்துக்கு வர்றாளா. பல வருஷங்கள் அப்படியே சுத்திட்டு ஆசனம் அதற்கு அவள் கர்ப்பவதி ஆகல. அதற்கு விதவிதமான காமசுகங்கள் அனுபவிச்சுட்டார். திரும்பி ஆசனத்துக்கு வந்துட்டா. வந்த உடனேயே இவர் சொல்றா எனக்கு கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவரும் அப்படியா, சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பகவத் தியானம் என்றால் தன்னுடைய சரீரத்திற்கு அந்த வீரியத்தையே 9 பாகமா பிரிக்கிறார். தியானம் என்ன தியானம் பார்த்துக்கோங்க. எவ்வளவு தபசு பண்ணிருப்பாரு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த காலத்துல புருஷாளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய கூட தெரியாது. தன்னுடைய சக்தியை 9 பாகம் அப்படியே மானத்தையும் அப்படியே பிரிக்கிறார். மனசுக்குள்ளேயே பிரிச்சு ஆச்சரியமா அவன் கர்ப்பத்துல அதை விதைக்கிறார். அவளும் அப்படியே வாங்கிற 9 குழந்தைகள். ஆச்சரியமா அவன் கர்ப்பத்துல தியானம் பண்ணிட்டு அந்த கர்ப்பதானம் வாங்கிட்ட 9 குழந்தைகள். அந்த வயிற்றுல 9 குழந்தைகள். ஆச்சரியம், 9 ஸ்திரீ குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை பத்திக்கிட்டு அவ்வளவு பயமா இருக்கு லோகத்துல. 9 ஸ்திரீ குழந்தைகள். அத்தனை ஏண்டானா ஸ்திரீகள் இருக்க அவளை கல்யாணம் நினைச்சு நிறைய குழந்தைகள் பெற்று பாத்தியா. அப்ப மனுஷலோகம் விருத்தி ஆகுன்றதுக்காகவே 9 ஸ்திரீ குழந்தைகள். அழகா 9 குழந்தைகள் ஜோரா. அந்த 9 குழந்தைகளும் பிறந்துட்டார்கள். ஜம்முன்னு பிறந்தாச்சு.
9 குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பேரெல்லாம் இருக்கு. ஸ்ரத்தா, சாந்தி, இப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பேர். ஒருத்தி அருந்ததி, இன்னொருத்தி அனசூயா. இவளுடைய தேவகூதியோட பொண்ணு தான் அனசூயா, அருந்ததி எல்லாம். மற்றவெல்லாம் நிறைய பேர் உண்டு. மொத்தம் 9 கன்னிகள். 2 பேர் ரொம்ப பிராதானியம் உங்களுக்கு தெரிஞ்சு. ஆனா இவருடைய குழந்தைகள் தெரியாது, அதுக்காக சொல்றேன். அந்த அனசூயா தேவியை தான் அத்ரி மகர்ஷி கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த அருந்ததியை தான் வசிஷ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப விசேஷமான. ஒருத்தி சாந்தின்னு பேரு, ஒருத்திக்கு ஸ்ரத்தான்னு பேரு, ஒருத்தருக்கு கியாதின்னு பேரு. இப்படி 9 குழந்தைகள் பேர்லாம் இருக்கு. அழகா 9 குழந்தைகள் பிறந்தாச்சு. குழந்தைகள் பகு சமத்தா இருக்கு. கேள்விப்பட்டா சந்தோஷப்பட்டா சோயம்பூமனு சதரூபா. அழகா 9 குழந்தை என்ன வளர்த்துட்டா, அழகிகளா இருக்கா, சமத்தா இருக்கா. சத்விஷயம் சொல்லி இருக்கா. தேவகூதி இருந்தா மனசையா அப்படிதானே இருப்பார். தாயை போல பிள்ளைன்னு தானே சொல்லுவோம். ஆச்சரியம். அம்மா அழகா ஒரு ஸ்திரீ குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கா. ஸ்திரீ குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப பெரிய காரியம். ரொம்ப ரொம்ப பெரிய காரியம். முதல்ல அது மனசு எதுலையும் தோத்து போகாதபடி வளர்க்கணும். எதுக்கும் அசராத ஒரு மனசு இருக்க. பகவத் தியானத்துல லயப்பட்ட ஒரு மனசு இருக்கு. அப்பதான் வம்சம் விருத்தியாகும், வம்சம் நன்னா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். ரகசியம் இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த குழந்தைகளை வளர்த்துட்டேன். நன்னா வளர்றான். உடனே கர்தமர் பார்த்தா, தேவபூதி பார்த்து சொன்னா, சரிம்மா 9 ஸ்திரீ குழந்தைகளை பெத்தாச்சு, நன்னா வளர்த்தாச்சு, சரி நான் கிளம்புறேன். நான் அவங்ககிட்ட சொன்னது குழந்தைகளை பத்தி வரைக்கும் இருப்பேன். 9 குழந்தைகள் பெத்தாச்சு. இனிமேல் எனக்கு இந்த தாம்பத்தியம் எல்லாம் கிடையாது. நான் இனிமேல் காட்டுல போய் தபசு பண்ணணும், சன்னியாச தர்மத்தை ஸ்வீகரிக்கணும், கிளம்பட்டுமான்ற 9 பெண் குழந்தைகளை பெற்று ஒருபாடு கிளம்புறேன். ஏதோ 9 புருஷ குழந்தைகளை கிடா விட்டு ஒழிய போகலாம். 9 ஸ்திரீ குழந்தை வேற பெற்றிருக்கேன். கிளம்புறேன்னா தேவகூதிக்கு ஒன்றும் சொல்ல, வெளியில சிரிக்கிறா, சந்தோஷம்ன்றா. ஆனா மனசுக்குள்ள ஒரு வாட்டம். 9 குழந்தை நல்ல புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பெரிய பாடு, பெரிய பாடாச்சு. அதனால கையை கூப்பிண்டா அவரை சேவிச்சா. ஏதோ ஜன்மா போயிடுத்து, ஏதோ காமசுகம் குழந்தைகள்னு கேட்டேன். ஆனா இப்பேற்பட்ட மகரிஷி நீங்க கிடைச்சும் கூட ஒரு முக்தி வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும்னு எனக்கு கேட்க தோணல. வீணா போயிடுத்து, இனிமேலா வீணா போகக்கூடாது. 9 ஸ்திரீ குழந்தை நல்லா வளர்ந்த கன்னிகைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க. எத்தனை பாடு. அதனால தயவு செய்து இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிளம்புங்க. 9 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ கிளம்புங்க, தப்பே இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு புத்திரன் இருந்தா வசதியா இருக்கும். நல்ல ஞானவானா, லோகத்துக்கே பக்தியை சொல்ற மாதிரி. நான் ஸ்திரீ உங்களிடத்துல ஒரு நாள் கூட ஒரு சத்தம் கூட நான் கேட்கல. என்னமோ பர்த்தா கைங்கரியம் பண்ண காரியேஷுதாசி கரணேஷ மந்திரி இப்படியே காலத்தை ஓட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு சத்விஷயம் கேட்கலாது. பிரம்ம ஜானம் இன்னும் பிரம்மத்தை பார்த்துன்னு சொல்றேன். பிரம்ம ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, ஒன்றும் கேட்கல. இப்படியே தளிகை பண்றது, குழந்தைகளை வளர்க்கறது, இந்த பொண்ணுக்கு பெருசாகிடுது, இதுக்கு சட்டை வச்சு போடலாம், அதுக்கு பாவாடுறதுலாம் இப்படியே காலம் போயிடுது. ஜென்மாவில் ஒன்றும் பெருசா ஆத்மாவுக்கு வேண்டிய விஷயத்தை நான் சம்பாதிக்கவே இல்லை. பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையான இப்படியே ஜென்மா போயிடுது. அதனால உத்தமமான ஒரு சத்புத்திரனுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படி அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா அவன் எனக்கு உபதேசம் பண்ணுவான். அவன் சொல்றதை கேட்டு நல்ல கதி அடைஞ்சிருவேன் பிரார்த்தனை பண்ணேன். கருதம் இருக்கு. அப்பதான் பகவான் சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து உடனே சிரிச்சார். கவலைப்படாதம்மா, ஸ்வயம் ஸ்ரீஹரிய அம்ச அவதாரமா உன் கர்ப்பத்துல ஆவிர்வதிப்பான், கவலைப்படாதேன்னு சொல்லி திரும்ப அவரிடத்துல கூடுறார். ஆச்சரியமா 9 கன்னிகைகளுக்கும் கல்யாணம் பண்ணி இருக்கிற எல்லா மகரிஷிகள் இதெல்லாம் ஏற்கனவே பிரம்மதேவ சரீரத்தில் தானாகவே ஆவிர்வவிச்சவர்கள். புலகர், புலஸ்தியர், வசிஷ்டர், மரீச்சி, அங்கிரச மகரிஷி, அத்ரி மகரிஷி, இப்படி எல்லா மகரிஷிகளுக்கும் பெண்ண கல்யாணம். அத்ரிக்கு தான் அனசூயாவை கன்னிகாதானம் கொடுக்கிறார். வசிஷ்டருக்கு அருந்ததியை கொடுக்கிறார். எல்லாரும் கர்தம பிரஜாபதியுடைய மாப்பிள்ளைகள். இந்த அத்ரி அனசூயாவை தேடிட்டு தான் ராமனும் சீதையும் வந்தார். அந்த அனசூயா தேவி தான் ஆச்சரியமா அதிவிசேஷமா தபசெல்லாம் பண்ணார். அவருடைய தபசுக்கு மயங்கிதான் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே அவருடைய குழந்தைகளா பிறந்தார். பிரம்மாவுடைய அம்சமா பிறந்ததுதான் சோமன் சந்திரன். சிவபெருமானுடைய அம்சமா பிறந்ததுதான் துர்வாசர். ஆச்சரியமா ஹரியுடைய அம்சத்துல பிறந்தவன் தான் தத்தாத்திரேயர். இப்படி 3 பேரும் இந்த அத்ரிக்கும் அனசூயாவுக்கும் பிறந்த குழந்தைகள். வசிஷ்டர், அருந்ததி நன்னாவே தெரியும். ஆச்சரியமான தம்பதிகள். வசிஷ்டர்
அருந்ததி. அப்படி அவ ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தா. பரம சந்தோஷம். குழந்தையும் என்ன பிறந்தாச்சு. ஜோரா பகவான் ஸ்வயம் ஸ்ரீஹரியே கபிலரா பிறந்தார். ஜோரா இந்த சமயத்துல பகவான் பிறக்கிற சமயத்துல லோகத்துல எல்லா இடங்கள்லயும் மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு, காடுகள்லாம் அப்படி புஷ்பம் பூத்து குடுங்கிட்டு, நதிகள்லாம் ஜலம் தெளிவா இருந்தது, ரிஷிகளுடைய மனசெல்லாம் நிர்மலமா இருந்தது. எல்லாரும் ஆனந்தத்தை வச்சா. தேவர்கள்லாம் துந்துபி வாத்தியங்கள்லாம் வாசிச்சா. கிண்ணறவர்கள் கந்தர்வர்கள்லாம் நாட்டியம் ஆடினார். அதுல வேற மேசிலிருந்து போனா ஜோரா அவளுடைய கர்ப்பத்திலேருந்து ஸ்வயம் ஸ்ரீஹரி குழந்தையா பிறந்தார். முதல்ல கர்ப்பவதி ஆனவளும் அவதான். இந்த கர்ப்பத்துல ஹரிய சுமந்தவளும். ஆனா பூர்ண அவதாரம் இல்ல, அம்ச அவதாரம். பகவானுடைய சக்தியில ஒரு சக்தி சாங்கிய தத்துவத்தை லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் கபில அவதாரம். கபில பகவான்னு சொல்றாங்க. அழகா அந்த குழந்தை வளர்ந்தெடுத்து குழந்தைக்கு கபிலன் அப்படின்னு ஒரு திருநாமத்தையும் அவர் வச்சுட்டாரு. குழந்தை நாள் ஒரு மேனியும் பொழுது ஒண்ணுமா நன்னா வளர்ந்தா. ஸ்வயம் ஸ்ரீஹரிதானே, அம்ச அவதாரமா ஸ்ரீஹரிதானே. ஜோரா வளர்ந்தா. தகுந்த காலத்துல செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணார். ஒரு ஸ்திதி வந்துடுத்து. கர்தமரை பார்த்தா இனிமேல் கிரகத்துல இருக்கப்படாது. குழந்தைக்கு பொறுப்பு வந்தாச்சு. இனிமேல் அவன் அம்மாவை எல்லாம் பார்த்துப்பான். அக்காமார்களுக்கெல்லாம் ஏதான சீமந்தம் ஏதான விசேஷமா அவனே பார்த்துப்பான். கார்த்திகைக்கு எதாவது கொடுக்கணுமா அவன் கொடுத்துப்பான். பொங்கலுக்கு எதாவது சீர் பண்ணமா அவன் பண்ணிப்பான். சீமந்தம் எதாவது சீர் பண்ணா பண்ணிப்பான். மாமா முறையில இருந்து எதாவது காது குத்தல் மொட்டை அடிக்கணும் எல்லாம் பண்ணிப்பான். நல்லா பொறுப்பா இருக்கான்னு அவர் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டார். நிஜமாக அத்திரி அனசூயெல்லாம் பரமபாகியவதிகள். அவளுக்கு பகவானே சகோதரனாவும் பிறந்தான், பகவானே குழந்தையாவும் பிறந்தான். இதெல்லாம் ஆச்சரியம். இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைக்க ரொம்ப துர்லபம். அத்திரிக்கு ஒரு பக்கம் பகவானுடைய அவதாரம் கபிலன் பிராதா, இன்னொரு பக்கம் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா, 3 பேரும் குழந்தையா பிறந்தார். மும்மூர்த்திகளே குழந்தையா பிறந்தார். மும்மூர்த்திகளே குழந்தை வேஷத்திலையும் அங்க வந்தார். மும்மூர்த்திகளே ரிஷிகளா இருந்தா. அதுல ராமனே அவளிடத்துல வந்தான். சீதையை மாட்டு பொண்ணா வந்தார். இதெல்லாம் பரம பாக்கியம். மனசு அது பகவான் எத்தனை விதத்துல அவள் அனுபவிக்கிறா பாருங்க. அதனாலதான் தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயை போலே அப்படின்னு ஆச்சரியமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல சொல்றார். ஆச்சரியம். அதனால அவர் பார்த்தார். ஒரு நாள் ஏகாந்தமா அந்த கபிலன் உட்கார்ந்துட்டு இருந்தார். பிள்ளைதான் எல்லா இடத்துக்கும் வாடா போடா கபிலா சௌக்கியமாடா சாப்பிட்டியாடா எல்லாம் கேட்பார். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் கர்தம பிரஜாபதி. அழகா ஏகாந்தத்துல கபிலரிடத்துல வந்தார். அழகா கபிலரை பிரதட்சணம் பண்ணார். கபிலர் முன்னாடி கை கூப்பி நின்றார். பிள்ளை எதிர்க்க ஒரு அப்பா கையை கூப்பி நின்றார். லோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளை அவருக்கு தெரியும். ஸ்வயம் பகவான் கையை கூப்பிட்டார். பிரபு, என்ன தர்மத்துக்காக பிரம்மா என்ன படைச்சாலும் தர்மம் முடிஞ்சுடுத்து. உத்தமமான பிரஜா உற்பத்தி ஆயிடுத்து. 9 குழந்தைகள் உங்களுடைய கிருபையில கல்யாணமும் ஆயிடுத்து. இப்ப நீங்க பறந்துட்டு ஒரு கவலை கிடையாது. இனிமேல் தேவரூதிக்கு என்ன உண்டோ அதை நீங்க பார்த்துட்டு, அதனால அடியேன் இனிமேல் சந்நியாச தர்மத்தை ஸ்வீகரிக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் கிரகம் ஆத்தா 3 வேலை சாப்பிட தயிர் சாதமா தொட்டுக்கு மாவிடுவா, நாளைக்கு என்ன அரிசி உமா பண்ண போறியா, நாளைக்கு எல்லாம் சாயங்காலம் ஒரு பஜ்ஜி போடுறியா, நாளைக்கு ஒரு கேசரி பண்ணா தேவலை, நாளைக்கு ஒன்றும் சமைக்க வேண்டாம், அவாத்துல 3வது வாரத்துல கல்யாணமா அப்படியே அங்க போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுடலாம், அப்படியே அவ்வளவு தூரம் போறதா நம்ம ஃப்ரெண்டா இருக்கு, அப்படியே அங்க போய் ராத்திரியா சாப்பிட்டுடலாம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ரிட்டையர் ஆகிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதை ஒன்றும் பண்றது இல்லை. இன்னைக்கு டிவியில என்ன ப்ரோக்ராம், இன்னைக்கு பேப்பர்ல என்ன நியூஸ், நாளைக்கே ஹர்த்தால, இன்னைக்கே போய் காய்கறி வாங்கலாமா, பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலாமா, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டலாமா, போன் பில்லு கட்டலாமா, டாக்ஸ் அடைக்கலாமா, இல்லாட்டி ஏதாவது IPL கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா, இல்லாட்டி டிவியில ஏதாவது ப்ரோக்ராம் பாருங்க. எவ்வளவுதான் பண்ணிட்டு ரிட்டையர் லைஃப் என்ன பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதோ போனா போது பகவத் அடைக்கிறதுல அப்பப்போ ஏதோ 2 பேரும் சத்சங்கம் மட்டும் கேட்டுருவார். நானும் சத்சங்கத்துக்கு போறேன், எங்க போவோம், கச்சேரிக்கு போறேன் எனக்கா அப்படி போயிட்டு இருக்கு ரிட்டையர் லைஃப் அப்படிங்கிற. ரிட்டையர் லைஃப்னா சரியா சன்னியாசிகள் போல ஒரு தர்மத்தை ஸ்வீகரிக்கணும். ரொம்ப தைரியம் வரும். அது முதல்ல சொல்லிடுறேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி வருமானு தெரியாது. ஆனா இது சுலபம். இதை பண்றது விசேஷம்னு பாகவதம் சொல்றோம். அதனால கர்தமர் சொன்னார், எத்தனாவது தான் பொண்ணோட சீமந்தம், இது தலைப்பிரசவம், இது 2வது பொண்ணுக்கு தலைப்பிரசவம், இது 3வது பொண்ணோட தலைப்பிரசவம்,
இது மூணாவது பொண்ணோட மூணாவது பிள்ளை, என்னோட பேரன், இது எத்தனாவது பேரன், இதுதானே பண்ணிட்டு இருக்கோம். என் பேரன் ரொம்ப சமத்து, பேரனுக்கு அன்னப்பிராசனமா அந்த வாத்துக்கு போனேன், அத்திரி வர சொல்லியிருக்கா, அனசையா வர சொல்லியிருக்கா, இப்ப திரும்பி அனசையா பிள்ளையாண்டிருக்காளாம், அத்திரி மகர்ஷி இப்படியா, இதுதான் பேசிட்டு இருக்கும். இதுதான் பண்ணிட்டே இருக்கு. புனரபி சரணம் புனரபி இதே கதை தான் ஓடிட்டு. கர்த்தனார் பார்த்தா இதெல்லாம் போதும் எனக்கு. எத்தனை நாள் தான் பேர் எனக்கு அன்னப்பிராசனம், 4வது பொண்ணுடைய 5வது பிள்ளை, 5வது பொண்ணுடைய 3வது பொண்ணு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, எல்லாம் நீ பார்த்துக்கோ, உன்னாலதான் முடியும், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆச்சரியமா விரும்ப ஹரிஸ்மரணம் பண்ண விஸ்ராந்தியா அப்படியே ஹரித்தியானம் பண்ணணும். எப்பயாவது தோணித்துனா ஆகாரம் சாப்பிடணும், எப்பயாவது தோணித்துனா ஒரு புரியல் போடணும், எப்பயாவது தோணித்துனா ஒரு தூங்கணும். சதா சர்வதா ஹரிஸ்மரணம், சுதந்திரமா ஹரிஸ்மரணம் பண்ணணும். இந்த சம்சாரத்தை சுதந்திரமா ஒரு ஹரிஸ்மரணம் பண்ண முடியல. அதனால எனக்கு உத்தரவு கொடுத்தேன்னா நான் பாட்டுக்கு சன்னியாச தர்மத்தை ஸ்வீகரிச்சுட்டு நேர காட்டுக்கு போயிட வேண்டாம். அப்பா பிரபோ அனுகிரகம் பண்ணுங்கோ, நீ ஸ்வயம் பகவான், உங்களுடைய அனுகிரகத்தினால என் பிள்ளையா அவதாரம் பண்ணிருக்கள் அப்படின்னு எல்லாம் பிரார்த்திச்சிருந்தார். உடனே கபிலரும் அழகா பார்த்தார். இப்ப இவர் பகவானா ஏத்துன்றதுனால அவரை பக்தனா ஏத்துன்னு கபிலர் சொன்னார். வாஸ்தவம் எல்லா தர்மத்தையும் நல்லபடியா முடிச்சாச்சு, இதுக்கு மேல கிரகத்துல இருந்தா மரியாதை இருக்காது, அழகா எல்லாத்தையும் விட்டு விட்டு சன்னியாச தர்மத்தை ஸ்வீகரிச்சுட்டு மரவுரி எல்லாம் தரிச்சுட்டு நேர காட்டுக்கு போங்கோ, ஆச்சரியமா என் ரூபத்தை தியானம் பண்ணுங்கோ, எல்லாத்தையும் என்னையே பார்த்துட்டு இருங்கோ, சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்னு அனுபவிங்கோ, என்னையே நினைச்சுன்னு என் நாமத்தையே சொல்லுங்க, ஒரு சித்தியில சரீரம் கீழே விழும், ஆனந்தமா மோட்சலோகத்தை அடைங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். திரும்பி ஒரு பிரதட்சணம் பண்ணார், சேவிச்சுட்டார். பிள்ளைய சேவிக்கலாம்னா இது பிள்ளை இல்லை, இது ஸ்வயம் பகவான் அழகா சேவிச்சார், ஆசீர்வாதம் வாங்கிட்டார். நேர கிளம்பினார். எவ்வளவு பாக்கியம் பார்த்துக்கோங்க. பகவானே குழந்தைய அனுபவிச்சா, பகவானுக்கு பேரை வச்சார், பகவானே அழகா என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார். இப்போ பகவானே குருவாக பிள்ளையே குருவாக இருந்தார். இந்த குருவிடத்திலே சரணாகதி பண்ணார், உபதேசம் வாங்கிட்டார், நேர போனார், தபசு பண்ணார், தியானம் பண்ணார், மோட்சத்தை அடைஞ்சுட்டார். அழகா தேவபூதி பார்த்தா, அவளும் பார்த்தா, இதுக்கு மேல சும்மா சும்மா நடி அனசூயா எப்படி இருக்க, மாமியார் குடும்பம் இருக்கா, மாமனார் படுத்துறாரா, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நம்ம கடமை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, 4 குழந்தை வச்சாச்சு, என்ன முடியுமோ பண்ணியாச்சு, இனிமேல் நான் பாட்டுக்கு அக்கடான்னு பகவத் தியானம் பண்ண போறேன், ஸ்வயம் பகவானே பிள்ளையா வளர்ந்துருக்கான், இனிமேல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தத்துவம் கேட்க போறேன்னு உட்காந்துட்டான். மாமிமார்கள் தைரியம் வேணும். எத்தனை நாள் தான் பேரனை பார்த்துக்கிறேன், பேத்தியை பார்த்துக்கிறேன், எங்க சத்சங்கத்தை ஆள காணுமேன்னா 10 நாள் பேரனுக்கு லீவா, அதனால அங்கே போயிட்டேன் அப்படின்னா. எங்க பத்மநாபர் கோவில் என்ன சொல்ற, ஊர்ல பேரன் வந்திருக்கான், அங்க எங்க நகர முடியல, படுத்துறது பத்மநாபர் கோவில உட்கார்ந்துட்டு பேரன் புராணம் ஓடும். மாமிமார்கள்லாம் கொஞ்சம் தேவபூதியில அப்பப்ப ஸ்மரிக்கலாம், இப்படி எல்லாம் கூட மாமிமார்கள் இருக்கலாம். அவளும் தலிகையெல்லாம் பண்ணா, அவளும் பிள்ளையெல்லாம் பெற்றா, அவளும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சா, அவளும் ஒரு ஸ்திதியில எல்லாம் போதும், என்னென்ன உண்டு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் பகவத் தியானம், பக்தி, நாமஜபம் இதெல்லாம் கூட பண்ணிட்டு தான், இன்னும் அது ஒண்ணுதான் பண்ண போறேன் தீர்மானமான ஒரு ஸ்திதியில கொஞ்சம் இதெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஒரு எல்லாம் அதுக்காக இப்படியே ராமா பேரன் வளர வேண்டாமா, அவனுக்கு ஒரு கல்யாணம் எப்படிதான் போயிட்டு இருக்கா. முதல்ல பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம், அப்புறம் அது ஒரு குழந்தைய பத்திக்கணும்பா, அப்புறம் அந்த குழந்தைய மடியில கொஞ்சம் வேண்டாமா, ஒரு பேரனை நான் மடியில போட்டுக்க வேண்டாமா, இல்ல தாத்தான்னு சொல்ல வேண்டாமா, பாட்டின்னு சொல்ல வேண்டாமா, சொன்னாலும் சொல்லுவோம் வயசாயிருந்தா தாத்தா பாட்டி தான், பேரன் பேத்தி பெத்தாதான் தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் தலைமுடி நினைச்சு ரோட்ல போனோம்னா ஏ பாட்டி ஏ தாத்தா சாதாரண ஒரு பிள்ளை கூட கூப்பிடும். இதுக்கு சொந்தமா தன் ரத்தத்திலேருந்து தன் வம்சத்திலேருந்து வந்த ஒரு பேரன் பேத்தி தான் அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதையே பிடிச்சிட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கு ஜென்மா. அதுக்கப்புறம் குழந்தை ஸ்கூல் சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டானா, நாக்கை கடிச்சுட்டானா, தலையில காயம் போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்னு தெரியல, 2வது பிள்ளையான் இருக்கா, இதேதான் என் பேரை வசத்தி என் பேத்தி வசத்தி. இதுல உங்க ஜென்மா நஷ்டமாயிட்டு இருக்கு. பத்மநாபன் வசத்தி, ஸ்ரீஹரி வசத்தி, குருவாயூரப்பன் வசத்தி, பாண்டங்கன் வசத்தி, இதெல்லாம் இல்லை. பேர வசத்தி, பேத்தி வசத்தி, 2 பொண்ணு 4 பையன், எதையோ சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் நடந்துருக்கு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை தாத்தா பண்ணி இதே தான் ஜென்மா போயிட்டு, கடைசியில பேரா பேத்தி பேத்தி பேரா, கடைசியில மூச்சு கூட என்ன ஒரு பேரனை பார்க்கணும் ஆசையா இருக்கு, அப்ப கூட ஹரிய பார்க்கணும் ஆசைன்னு சொல்ல மாட்டேங்க ஒரு தாத்தா பாட்டி. அவசரத்துல பேரனை கூப்பிடு, பேத்தியை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, ஹரிய கூப்பிடு, பத்மநாபன் வர சொல்லு, கோவில போய் யாராவது உசுறு போராடி பத்மநாபன் வந்து பார்க்க சொல்லு, சொல்ல கூட சொல்ல மாட்டேங்கிறது. ஆனா தேவபூதி ஒரு ஸ்திதியில எல்லாம் விட்டார். மனசுக்குள்ள அந்த ஒரு தீர்மானம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வயசாயிட்டு இருக்கு, வயசு போயிட்டே இருக்கு. எத்தனை நாள் தான் இப்படியே ஓடிட்டு இருக்க போறோம்? எத்தனை நாள் தான் அல்ப மனுஷாளுக்காக உழைச்சு 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 முட்டி எலும்பு தேய நடக்க போறோம்? ஒரு ஸ்திதி, இது எதுக்கு இவ்வளவு தூரம், இவ்வளவு நாள், இவ்வளவுதான்.
இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் மரியாதை, இவ்வளவுதான். இதுக்கு மேலே ஒரு ஹோட்டலில் போனோமா சாப்பிட்டோமா பில்லை கட்டணுமா உட்காந்து எழுந்து வந்துடணும். அப்படி சுற்றி வர உட்காந்து யாரும் என்ன சாப்பிட்றா, ஹோட்டலில் எவ்வளோ இன்னைக்கு சேல்ஸு, யார் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர் யார், மாவு யார், இட்லி என்ன மாவு வச்சிருக்காள், இப்படிலாம் தேவையான நமக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜீவிதத்துலேயும் சரி கல்யாணமாக தான் சந்தோஷமாக இருக்கும். குழந்தை பிறந்தது தான் குழந்தை, இந்த குழந்தைக்கு என்ன படிப்பா எல்லாம் பண்ணுங்க, அது ஒரு கல்யாணமாக பண்ணி வைங்கோ, அதுக்கு ஒரு பேர் இருந்தால் சரி, அதுக்காக ஒரு 4 நாமஜபத்தை சொல்லுங்க, அது கல்யாணம் பண்ணுறோம், ராமாயணம் பாகவதம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அப்பாடா எல்லாம் எனக்கு போதும், என் கடமை முடிஞ்சாச்சு, கிளம்புறதே இல்லையோ மனசை அப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க. எல்லாரையும் காட்டுக்கு போகும்போது சன்னியாசி போகும்போது நம்ம சொல்றது கொஞ்சம் மனசு அதுலேருந்து விளக்கி சரி இனிமேல் சத்சங்கம் பாகவதம் கோவில் க்ஷேத்ராதனம் இப்படி வாழ்க்கையை வச்சுட்டோம்னா போற காலம் சௌக்கியமா இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கூட ரபிச்சரணம் அவ்வளவுதான். பேரா 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 குழம்பிட்டு அந்த பேரன் தாத்தா அவனுக்கு பேரனா குழப்பம் பெரிய பாடு. இவன் எந்த பேரனை கொஞ்சம் நல்ல பேர மாதிரி உண்டாங்க, பேர மாதிரி அவன் தாத்தாவாகும். அப்ப அவன்கிட்ட பேரனா அவன் திருப்பி கொஞ்சம் இருப்பான், அவனுக்கு திருப்பியும் அவன் தான் பேரனா வருவான். புனரப்பி சரணம் புனரப்பி மரணம் புனரப்பி சரணம் சடவே இப்படியேதான் சன்மா பயன் இருக்கும். அதனால தேவபூதி பார்த்தா ஒரு சிட்டியில் எல்லாத்தையும் அழகு அவர் விட்டார், அவர் இறந்து போனார். அடுத்து தேவபூதி இதெல்லாம் வயசான இதெல்லாம் பாகவதே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் பாகவத சம்பந்தம் இல்லாம பேசணும்னு நினைச்சுடாதீங்க. இதெல்லாம் பாகவத நமக்கு சொல்ற விஷயங்கள் எந்த தாத்தா பாட்டியும் இன்னி வரைக்கும் எடுத்துக்க. அதுதான் ஆச்சரியமே. நானும் எத்தனையோ தாத்தா பாட்டிகள் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனையோ பாகவத பாராயணம் பண்றவாளை பார்க்கிறேன், பாகவத கதை கேட்கிறவாளை பார்க்கிறேன், பாகவதம் கேட்டுட்டு இருக்கவா படிக்கிறவா எழுதுவா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தேவபூதி கதை தெரியும், கர்தமர் கதை தெரியும், கவிஞர் பிறந்தான் தெரியும். எந்த தாத்தா பாட்டியும் தேவபூதி கர்தமர் மாதிரி நடக்க மாதிரி. அப்பதான் எங்களுக்கு ஆச்சரியமே. அப்புறம் இவன் என்ன கர்தமர் கதை கேட்டா என்ன கபில சாங்கியாய தத்துவம் படிச்சா, இதுதான் எங்க கேள்வியே. இதை படிச்சுட்டு ஒரே ஒரு கர்தமர் இருந்தாரா தேவபூதி இருந்தாரா சரி நமக்கு வயசாயிடுச்சுன்னா இப்படி இருக்கணும்னு ஒண்ணு எடுத்துக்கிறது இல்லை. கர்தமர் தேவபூதி கர்தமர் தேவபூதி கபில சாங்கியதத்துவம் முடிஞ்சாச்சு, 3ஆவது கந்த முடிஞ்சாச்சு, 4ஆவது கந்த ஆரம்பிச்சாச்சு. இப்படித்தான் வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் பாபிபத பாகவதம் இல்ல. அந்தந்த வயசுல எந்தெந்த வயசுல இருக்கும், என்னென்ன அத்தியாயத்தை யார் யார் என்னென்ன வயசுல என்னென்ன கர்மா பண்ணா எப்படி பகவான் அனுபவிச்சாவோ ரைட். இப்படியா நமக்கு வயசாயிடுது, நம்ம இப்ப தேவபூதி கர்தமர் மாதிரி இருக்கும் ரைட். இனிமே தேவபூதி மாதிரி அழகா தத்துவம் விசாரம் ஞானம்னு வாடிமார்கள் எல்லாம் போயிடும். கர்தமர் மாதிரி வயசாயிடுதா சரி மனதில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பேரன் பார்த்து பார்த்தாச்சு அவ்வளவுதான். அதோ மனசுடைய ஓரம் தள்ளி வச்சுட்டு பகவான் ஞாபகம் பத்மநாபன் அப்படியே போயிட்டு இருக்கணும். ஊர்ல இருந்து அமெரிக்கால பேரன் வந்திருக்கான், 10 நாள் லீவுக்கு வந்திருக்கான், அங்க போனோம்னா இங்க போனோம்னா அவனுக்கு அடைய பண்ண, அவனுக்கு வடைய பண்ண, அவனுக்கு சீடைய பண்ண, முறுக்க பண்ணேன்னா கடைசியில் அந்த சீடை முறுக்கெல்லாம் கூட வந்து எவ்வளவு சண்டை போட்டு உங்களுக்கு மோட்சம் வாங்கி தராது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் பிராதானியம். இவளுக்கு பண்ண வேண்டாம் நான் சொல்ல, பேரனை கொஞ்சம் வேண்டாம் நான் சொல்ல, ஒரு ஸ்திதி அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு எல்லாத்துக்குமே இவ்வளவுதான் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா அந்த தேக பந்துக்கள் சரீர பந்துக்கள் ரத்த பந்தத்துக்கு ஒரு எல்லையை தாண்டி மரியாதை கொடுத்து வச்சுட்டோம். அதனால படாத பாடு, அதனால்தான் படாத பாடு. இதுக்கு இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு ஆனா பகவான் மட்டும் தான் எல்லையை வச்சிருக்கோம். கோவில் எவ்வளவு நேரம் இருந்தா போதும், நீங்க ஒரு தடவை பத்மநாபரை பார்த்தா போதும், இன்னைக்கு ஒரு தடவை சேவிச்சா போதும், இன்னைக்கு ஒரு தடவை பகவத்கீதை ஒரு அத்தியாயம் வாசிச்சா போதும், இன்னைக்கு பாகவதம் ஒரு அத்தியாயம் வாசிச்சா போதும், என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் தான் நிர்ணயம். எந்த விஷயத்துல நிர்ணயம் இருக்கணும் நிர்ணயமே இல்லை. ஆனா தேவபூதி அழகா பார்த்தா எல்லாம் போதும்னு முடிவு பண்ணிட்டா. கபிலர் அதுக்காகவே உட்கார்ந்து கபிலர் அப்படி பார்த்துட்டு இருக்காது. அம்மா நான் சொல்றேன் கேளு, ஒரு நாள் கூட கேட்கலையா. ஏன்னா அவளே கேட்டு சொன்னாலே அதுக்கு மரியாதை கிடையாது. பார்த்துட்டே இருக்கா. சரி என்னைக்குதான் அவனுக்கு புத்தி வந்து என்னைக்குதான் தத்துவம் அன்னைக்கேதான் சொல்லியிருப்பார். அவரும் பார்த்தாரு. சரி என்னைக்குதான் கேட்கிற பார்க்கலாம். சத்குரு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சரி சுத்த வரைக்கும் சுத்தட்டும், சுத்தி அடிச்சு எங்க போகுது ஒரு நாள் வரும்னு காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி கப்பில எல்லா வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா கிளம்பியாச்சு, அப்பா போயாச்சு, அப்பா மோட்சம் அடைஞ்சாச்சு. இவன் என்ன இன்னும் அனசூயா, இன்னும் என்ன பெரிய ஆச்சரியமா அருந்ததி, இது சின்ன பொண்ணு, இது மூத்த பொண்ணு, இது 4ஆவது பொண்ணு, 8ஆவது பொண்ணு, 9ஆவது பொண்ணு அப்படி வேண்டிருக்காளு. சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சித்தியில தேவபூதி எல்லாத்தையும் விட்டுட்டா. ஒரு ஏகாந்தமா அந்த பிந்து சரஸ் கரையில உட்கார்ந்து இருக்கார். அழகா தேவபூதி வந்தா. அவளே ஒரு கையை கூப்பிட்டார். அப்பா உன்னுடைய அனுகிரகத்தினாலே நீ எனக்கு குழந்தையா பிறந்த, என் பலத்தினாலே நீ எனக்கு குழந்தையா பிறக்கல, உன் அனுகிரகம் நீ குழந்தையா பிறந்த. அல்பஸ்திரீ, இத்தனை நாள் ஆத்துக்காரர் குழந்தைகள் பேரன் பேத்தி இப்படியே காலத்தை ஓட்டிட்டேன்.
இன்னைக்கு முறுக்கு பண்ணலாமா, இன்னைக்கு உப்புமா பண்ணலாமா, நாளைக்கு பாயசம் வைக்கலாமா, இன்னைக்கு அமாவாசைக்கு என்ன தளிகை, நாளைக்கு துவாதசினா என்ன தளிகை, இன்னைக்கு இதெல்லாம் ஏதான இப்படியே ஜன்மா நஷ்டமாகிடுது. இது பொண்ணுக்கு வயசு வந்துட்டா அவளுக்கு யாரும் மாப்பிள்ளைய பார்க்கலாம், பொண்ணுக்கு சீமந்தம், அதுக்கு என்ன சீர் பட்சணம், மாப்பிள்ளையார்த்த என்ன கேட்பா, என்ன வரதட்சணை கொடுக்கலாம், எத்தனை பவுன் நகை போடலாம், இப்படியே ஜன்மா போயிடுறாப்பா. இனிமேலாவது உட்படாது. உங்க அப்பா ஆத்ம ஜானி அழகா நல்ல கதி அடைஞ்சுட்டா, எனக்கும் அதெல்லாம் அடையணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அதெல்லாம் சொல்லுவியா? சொன்னீங்கன்னா அப்படியே கேட்டுக்கிறேன். ஆச்சரியமா நீ ஸ்வயம் பகவான், உன்னிடத்துல கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியல, அல்ப புத்தி, ஏதோ காலத்தை அப்படி ஓட்டிட்டு போயிட்டேன். அதனால தயவு செய்து இந்த ஜீவனும் சத்கதி அடையறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்பா. இந்த ஜீவன் ஏதோ சரீரத்தை கொண்டு அங்க ஓடி இங்க ஓடி எதையோ பண்ணிடுத்து. சுவாயுபூமனுடைய புத்திரின்னு ஒரு அடையாளம் இருக்கு, சதரூபாவுடைய பொண்ணுன்னு ஒரு அடையாளம் இருக்கு, கர்த்தவருடைய பாரியன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அருந்ததி, அனசூயா, ஸ்ரத்தா, சாந்தி இவாளுக்கெல்லாம் அம்மான்னு ஒரு அடையாளம் இருக்கு, அத்ரி மகர்ஷி, வசிஷ்டர் இவாளுக்கெல்லாம் மாமியார் ஒரு அடையாளம் இருக்கு, என்னோட சகோதரிகளுக்கெல்லாம் சகோதரின்னு ஒரு அடையாளம் இருக்கு, எங்க அண்ணா தங்கைக்கு தம்பிக்கெல்லாம் சகோதரின்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆச்சரியமா ராஜகுமாரின் பிரஜைகளுக்கெல்லாம் என்னிடத்த ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா நான் பக்தின்ற ஒரு அடையாளத்தை சம்பாதிக்கிறேன். இப்ப எல்லாரும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கா. குழந்தை, ஏ பிரபு நீ அனுகிரகம் பண்ணு, நான் பகவானுடைய தாசி, நான் பகவானுக்கு அடிமைப்பட்ட ஒரு ஆத்மா, நான் அடைய வேண்டிய வஸ்து பகவான். அந்த குழந்தை, அந்த ஜீவன் பகவான் அடைஞ்சுடுதோடு ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு, அதை கேட்கிற மாதிரி எனக்கு புரியுற மாதிரி எல்லாம் சொல்லிடாப்பா. ஒன்னும் புரியல, என்னமோ காலம் ஓடிடுத்து, என்ன வாழ்ந்தேன் ஏது வாழ்ந்தேன் ஒன்னும் தெரியல. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு இப்படியே போயாச்சு. எத்தனை காலம் போயிடுது தெரியுமா? திரும்பி நினைச்சா திரும்பி வராதுப்பா. சரீரம் தளர்ந்து போயாச்சு, மனசு இன்னும் தளர்ந்து போகல. பக்தி விஷயம் கேட்கணும், சத்சங்க விஷயம் கேட்கணும். நீ ஸ்வயம் பகவான். அதனால ஹே பிரபு, ஹே தேவதேவோத்தமா, ஹே தேவாதிதேவா, இந்த அதவ ஜீவனை, இந்த அல்ப ஜீவனை தயவு செய்து எப்படியா கரையேற்றி விட்டுடுவோம்னு கைகூப்பி கபிலர் சேவிச்சுட்டார். கபிலர் பார்த்தா இந்த மாதிரி என்னைக்கு கேட்க போனான்னு காத்துட்டு இருந்தவர்கள் கேட்டுட்டா அப்படின்னு உடனேயே பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். அப்பாடா, ஒரு வயசான பாட்டி சத்கதி அடைய போறான்னு அவருக்கு சந்தோஷம். தன்னுடைய அம்மா, கர்தவருடைய பத்னி, இவள் பேரு ஆச்சரியமா தேவபூதி, இதெல்லாம் இது ஒரு ஆத்மா தான் சத்கதி அடையணும்னு பிரார்த்திச்சு நிக்கிறதேன்னு பார்த்து பரம சந்தோஷப்பட்டா. ஆச்சரியமா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா தத்துவத்தை, ஞானத்தை எல்லாம் சொல்றார். சாதாரணமா ஸ்திரீகளுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டா, லோகத்துல நிறைய சொல்லுவோம், ஸ்திரீகள் அதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஆச்சரியமா முதல்ல கபில பகவான் ஒரு ஸ்திரீக்கு தான் ஞானோபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி மற்றவாள் நிறைய பேருக்கு பண்றார். முதல்ல ஒரு ஸ்திரீ தான் கேட்கிற, ஸ்திரீகளும் பிரம்ம ஜானிகளா ஆக முடியும். ஷரீரம் தான் ஸ்திரீ புருஷ வேதம், நல்லா ஞாபகம். ஷரீரம் தான். ஏதோ ஸ்திரீகள்லாம் பிரம்ம தத்துவத்தை அடைய முடியாது, பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது, அவளுக்கெல்லாம் தத்துவம் புரியாது அப்படின்னா அர்த்தம் பண்ணிடாது. அவளுக்கும் தத்துவம் நன்னா புரியும். எல்லாதே ஜீவன் தான். ஒவ்வொரு சமயத்துல அது சரீரத்துல ஸ்திரீ சரீரத்துல மாட்டிக்கிறது, ஒவ்வொரு சமயத்துல புருஷ சரீரத்துல மாட்டிக்கிறது, ஒவ்வொரு சமயத்துல மிருக சரீரத்துல மாட்டிக்கிறது, சில சந்தர்ப்பங்கள்ல பக்ஷி சரீரத்துல மாட்டிக்கிறது. ஒவ்வொரு சரீரத்துல இருக்கு. பகவத் அனுகிரகம் எந்த சரீரத்துல இருந்தாலும் கிடைக்கும். இது ஸ்திரீ, இது புருஷன், அப்படி பாரபட்சம் கிடையாது. இவ்வளவு அழகா அந்த மாதிரி கேட்டுட்டா. ஸ்திரீயா இருந்தாலும் நிதானமா, எனக்கு ஒன்றும் புரியலை, சத்கதி அடையணும், வழி காட்டுப்பா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்டுட்டார். கபிலரும் அவருக்கு சொல்றா, அதுதான் சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவம் அப்படின்னா, சாங்கியம்னா கணக்கு, எண்ணிக்கை. இந்த ஜீவனை பற்றிய விஷயம், பிரகிருத்தியை பற்றிய விஷயம், பரமாத்மாவை பற்றிய விஷயம், மனது சம்பந்தப்பட்ட விஷயம், ஹரித்தியான விஷயம், ஜெகத் சிருஷ்டி விஷயம், இந்த ஜீவர்கள் படுற பாட்டுடைய விஷயம், இந்த ஜீவர்கள் எப்ப அதுக்கு ஞானம் வருதுன்ற விஷயம், ஜீவன் ஏன் கர்ப்பத்துல ஜனிக்கிறது, கர்ப்பத்துல இருக்கும்போது அது படுற அவஸ்தை, கர்ப்பத்துல அது பண்ணக்கூடிய தியானம், கர்ப்பத்துல அது பண்ணக்கூடிய பகவஸ்துதி, இந்த ஜீவன் பகவத் தியானம் பண்ண அடையக்கூடிய ஒரு ஸ்திதி, அது பண்ணலே அப்படின்னா அது அனுபவிக்கக்கூடிய துக்கம், இதெல்லாம் தான் கபிலருடைய சாங்கிய தத்துவம். பக்தியிலேருந்து தத்துவத்திலேருந்து எல்லாத்தையும் சொல்றார். ரொம்ப ஆச்சரியம். அவர்
எப்படி வைத்திரேய விதுரருக்கு ஜெகத் சிருஷ்டி எல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் கூட திரும்பவும் இந்த கபிலருடைய தத்துவ உபதேசத்தை ரொம்ப ஆச்சரியமா காண கிடைக்கிறது. கபில பகவான் இந்த தத்துவம் எல்லாம் என்ன நாளுக்கு பார்க்கணும். இது ரொம்ப நிதானமா நான் சொல்லியிருக்கேன், ஏதோ போர் அடிச்சிருக்குன்னு நினைச்சுடாதீங்க. தாம்பத்திய தர்மம், வயசானவா இருக்க வேண்டிய ஸ்திதி, அவ எப்படியெல்லாம் மனசு ஜாகிரதையா வச்சுக்கணும், இதெல்லாம் தான் சொல்லியிருக்கோம். நாளைக்கு கபிலர் சாங்கிய தத்துவம் சொன்ன விஷயத்தை விஸ்தாரமா ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே Krishna Krishna ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா 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 ராதே, Radhe Krishna கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா Krishna Radhe ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की, समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम, जय जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय, श्री पूज्य श्री श्री अम्मावक जय, श्री भारत माता की, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति जय श्री इंदु माता की जय, श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय, श्री कर्दम प्रजापति की जय, श्रीमती देवहूति की जय, श्री कपिल भगवान की। राधे कृष्ण।